செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்கும் இங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்தினிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். தங்கமே அணையார் கூடிய சன்மார்க்க பெரியவர்கள், நண்பர்கள் சூழ்ந்திருக்கிற இந்த அவைக்கு அடியனினுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒரு பெரிய தேடலோட இருக்கும், அப்படிதானுங்களே? தேடல் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இங்கே வரமாட்டோம். தேடல் தொடங்கலைனாலும் இங்கே வரமாட்டோம். நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம்னா தேடல் தொடங்கப்பட்டிருக்கிறது, அந்த தேடல் இன்னும் முடியலைன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம இப்போ ஒரு பயணத்தில் இருக்கோம், நம்ம இன்னும் டெஸ்டினேஷன் போய் சேரல, ட்ராவலில் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பயணத்தில் இருக்கிறோம். இந்த பயணத்தில் இருக்கிற போது தான் நமக்கு நிறைய சந்தேகம் வரும். அதாவது இந்த எக்ஸாமுக்காக 2 பேர் பயப்படவே மாட்டான். ஒருத்தன் ரொம்ப நல்லா படிச்சிட்டவன் எக்ஸாம் பற்றி பயப்பட மாட்டான். ஒன்றுமே படிக்காதவனும் அதை பற்றி பயப்பட மாட்டான். இது எவன் பயப்படுவான் பாருங்க, இந்த அரையும் குறையமா படிச்சுட்டு வந்தவன் தான் பயப்படுவான். படிக்காதவனுக்கு என்ன பிரச்சனைனா எதுவுமே தெரிய போறது இல்லை அவனுக்கு. அதனால அவனுக்கு அதில் எதுவும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால அதை கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. படித்தவனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கும் கவலை இல்லை. இந்த அரையும் குறையமா படிச்சுட்டு வந்தவனுக்கு என்ன பிரச்சனைனா, படித்தது வருமா, படிக்காதது வந்துருமா, படிக்காததுக்கு படித்தது எழுதுனா மார்க் தருவாங்களா அப்படின்னு 1008 சிக்கல். ஆன்மீகமும் அப்படிதான். இந்த தேடலுக்குள்ள வராதவனுக்கு பிரச்சனையே இல்லை. அவனுக்கு கல்யாணம் பண்ணமா, 2 குட்டி போட்டோமா, அதை வளர்த்தமா, வீடு சேர்த்தமா, சொத்து சேர்த்தமா, செத்து போனோமா, அதோட அவனுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. அவனுக்கு அதை பற்றி பெரிய வருத்தமே இருக்க போகிறது இல்லை. ஆன்மீக தேடலுக்குள்ள வந்து அந்த தேடலை நிறைவு செய்தவர்களுக்கு அந்த வருத்தம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு இந்த நிறைவுக்குள்ள போனவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ நம்மெல்லாம் யாருன்னா அரையும் குறையமா படிச்சுட்டு எக்ஸாமுக்கு வந்திருக்கிறவங்க. நமக்கு தான் இப்போ நிறைய பிரச்சனை வரும், நிறைய கேள்வி வரும், நிறைய சந்தேகம் வரும், உறுதிப்பாடு குலையும். இந்த உறுதிப்பாடு குலையுங்கிறது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீடே கூட அதை குலைக்கும். எங்கே போகிறீங்க? சத்சங்கம் கேட்க போகிறேன். 5 வருஷமா கேட்டு ஒன்றும் ஆகலை. இனிமே போய் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? வீட்டில் இருந்து சட்னி அரைச்சி கொடுத்துட்டு போங்க. ஏன்? அதாவது புண்ணியமாகும். அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படிம்பாங்க. ஒரு ஜீவகாருண்யம் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். நம்ம பையன் சொல்லுவான், உனக்கே நாங்கள் ஜீவகாருண்யம் பண்ண வேண்டியிருக்கு, இதில் நீ போய் ஊருக்கு ஜீவகாருண்யம் பண்ணணுமா அப்படின்னு கேட்பான். உண்மைதானே இல்லை? அதாவது நான் எப்பவுமே சாதுக்களை பார்த்து பொறாமப்படுவேன். ஏன்னா அவங்க தான் உண்மையிலேயே இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, அவங்க தான் உண்மையிலேயே சுதந்திரம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு தான். நம்மளாம் இன்னும் 1947 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி தான் இருக்கிறோம். நமக்குலாம் இன்னுமே சுதந்திரம் இல்லை. என்ன, அதுக்கு முன்னாடி வெள்ளைக்கார அடிமையாக வச்சுருந்தான், இப்போ நம்ம அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் அடிமையாக வச்சுருக்குதுன்னு அர்த்தம்.
சாதுக்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை பாருங்க. அவங்க எதுக்கு யாருக்கும் அடிமை இல்லை, ஒருத்தருக்கு மட்டும்தான் அவங்க அடிமையா இருக்காங்க. யாருக்கு? இறைவனுக்கு மட்டும்தான். அதுவும் அடிமைன்னு சொல்றது கூட பொருந்தாது. என் உடல் பொருள் ஆவியெல்லாம் முந்தனக்கே கொடுத்தேன். அவங்க அதை கொடுக்குறாங்க வாலண்டியரா. கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தங்க? இதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் அது நீ கொடுக்குறேன்னு அர்த்தம். ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன்றாரு, ஊட்டு வித்தால் உண்ணுகின்றேங்கிறாரு. இப்போ எனக்கு இன்னைக்கு சாண்ட்விச் எனக்கு கிடைக்குதுன்னா நான் சாண்ட்விச் சாப்பிடல, நான் என்னை கொடுத்துட்டேன், நீங்க எனக்கு அதை தான் கொடுத்துருக்கீங்க, நான் அதனால சாப்பிட்டுக்கிறேன். இதுதான் சுதந்திரமின்மையில் பெறுகிற சுதந்திரம். சுதந்திரமின்மை தான், ஆனா இந்த சுதந்திரமின்மையில் பெறுகிற சுதந்திரம் அது என்ன? சுதந்திரமின்மையில் ஒரு சுதந்திரம் அப்படின்னா, சின்ன ஒரு பவுண்டரியிலிருந்து நம்மளை விடுவிச்சு ஒரு பெரிய பவுண்டரிக்கு அடைக்கலம் கொடுத்துட்டோம்னா அது ரொம்ப பெருசு இல்லை என்னங்க? இப்போ ஒரு 4 பில்டிங் இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறன்னா, அங்கிருந்து வெளியே வந்து ஒரு பெரிய ஒரு ஊர்ல வந்து நான் இருக்கிறேன்னு வந்து உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊரும் ஒரு சிறை தான். ஆனா அந்த சின்ன சிறைச்சாலையை விட அந்த ஊர் கொஞ்சம் பெருசு. இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஒரு சின்ன சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறோம். அதுல இருந்து நம்மளை தூக்கி விடுதலை பண்ணணும்னா விடுதலை பண்ணிட்டு நீங்க தாந்தோனியா வாழ முடியாது. இப்ப நிறைய பேர் ஆன்மீகத்துல என்ன சிக்கல் வந்துருச்சுன்னா, நான் விடுதலை அடையிறேன்னு விடுதலை அடைஞ்சிருவாங்க. விடுதலை அடைஞ்சிட்டு இப்ப அது என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப நிறைய சாமியார்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை அடைஞ்சிருவாங்க. விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? விடுதலை அடைந்த பிறகு உங்களையும் உங்களை சார்ந்த எல்லாவற்றையும் நீங்கள் இன்னொருவருக்கு ஒப்பு கொடுக்கணும். சுதந்திரமா கொடுங்க, மொத்தத்தையும் கொடுத்துடணும். நம்ம எல்லோரும் இங்க ஏன் வந்திருக்கிறோம்னா, அந்த சுதந்திர தன்மையில இருந்து நம்மை விடுவித்து இறைவனுடைய பெரும் சுதந்திரத்துக்குள்ள போய் சேர்றதுல இருக்கிற சிக்கலை பத்தி தான் நம்ம பேசணும். அதுதான் நம்ம எல்லாரும் இப்ப நீங்க வந்துருக்கோம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, நிறைய பேருக்கு வீட்டில இருந்து சுதந்திரம் அடைகிறதே பெரிய விஷயமா இருக்குது. வீட்டில இருந்து சுதந்திரம் அடையணும், அப்புறமா தான் மற்றதுல எல்லாத்துல இருந்தும் சுதந்திரம் அடையணும். அது ஒரு பெரிய விஷயம். நமக்கு வள்ளல் பெருமான் அப்படின்னு ஒரு பெரிய கைடு ஒன்று கிடைச்சிருக்கு நமக்கு. வள்ளல் பெருமான் வந்து என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் பாருங்க. ஆன்மீக தேடல் இருக்கிறவங்க எல்லாருமே பிரம்மச்சரியமாக தான் இருக்கணும்ன்றது தான் எல்லா சமயங்களும் அறிவுறுத்தியது. அது நீங்கள் சைவ சமயமோ வைணவமோ சமணமோ பௌத்தமோ, ஏன் நீங்கள் இப்போ கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே போனால் கூட அப்படிதான். அவங்க வீடெல்லாம் விட்டுட்டு அவங்க போய் முறையாக போய் எல்லாத்தையும் விட்டுட்டு பிரம்மச்சரியமாக தான் போய் இருக்கணும். ஆனால் ஒரு துறவி வந்து என்ன சொல்கிறாரு, நம்மளெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறார். இவன் துறவு வந்தால் கூட ரேஷன் கார்டோட தான் வருவான், தனியாக வரமாட்டான் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இல்லற சன்மார்கி அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வர்றார். இந்த இல்லற சன்மார்கின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து நம்மளை அங்கிருந்து நம்மளை வழிபடுத்துறார். இப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்து தான் ஆன்மீகத்துக்கு வரணும்னு இல்லைப்பா, நீ வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆன்மீகம் செய்யலாம், வீட்டையே ஆன்மீகமாக செய்யலாம் அப்படின்னு நமக்கு ஒரு புதிய வழியை நமக்கு வள்ளல் பெருமான் சொன்னதால தான் நம்ம எல்லாரும் இன்னும் வள்ளல் பெருமானையும் பிடிச்சிட்டு இருக்கோம், வீட்டையும் ஒரு பக்கம் பிடிச்சுன்னு இருக்கோம். ஒரு கையில் வீடை பிடிச்சுன்னு இருக்கிறோம், ஒரு கையில் வீடு பேரை பிடிச்சுன்னு இருக்கிறோம். இப்போ வீடு பேர் நம்மளை இழுக்குதா இல்லை வீடு நம்மளை இழுக்குதாங்கிறது தான் இப்போ விஷயம். அதில் நீங்கள் யார் பக்கம் போக போறீங்கிறது தான் உங்களுடைய வெற்றி. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு யாராவது ஒருத்தர் முன்னத்தியராக வந்து இதை பற்றி நமக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கிறதுக்காக வந்தது தான் வள்ளல் பெருமான். அவர் புரிய வைக்க முயற்சி பண்ண சில இடங்கள்ல என்ன செஞ்சாரு, நமக்கு இப்பயும் ஒன்று உண்டு. பாரா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நம்ப மாட்டோம். சத்தியமாக சொல்கிறேன்டான்னா நம்பிடும். அந்த சத்தியம் பண்ணாலும் நம்ம நம்பிடுவோம். அது பொய் சத்தியமாகவே இருந்தால் கூட நம்பிடுவோம். அந்த சத்தியம்ங்கிற சொல்லுக்கு ஒரு பெரிய வலிமை இருக்குது. அப்படி தானே? இப்போ யாராவது பேசிட்டே இருக்கோம், ஏய் சத்தியமாக சொல்கிறேன்றலன்னா அதுக்கப்புறம் அதை கேட்க மாட்டோம். சில பேர் இருக்கான், அவன் சத்தியமாக சொல்கிறனாலே சத்தியமாக பொய் தான் சொல்கிறான்னு அர்த்தம். அந்த மாதிரி சில பேர் விட்டுருங்க, நான் அவங்களெல்லாம் அதில் சேர்க்கலை. நான் பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக சில பேர் பேசிட்டே இருப்போம், உண்மையை சொல்லு, நான் உண்மையை தான் சொல்கிறேன், உண்மையை இல்லை இதுதான் சத்தியமாக இதுதான் பண்ணால் நம்ம விட்டுருவோம். ஏன்னா அதுக்கு மேலே ஒன்று இல்லைன்னு அர்த்தம். சத்தியம் அப்படின்னா அதுக்கு மேலே மறுப்பதற்கோ நம்பிக்கை இல்லை என்று சொல்வதற்கோ எதுவுமே இல்லைன்னு அர்த்தம்னா,
வள்ளல் பெருமான் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஆனா சில இடங்கள்ல மட்டும்தான் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறார். சத்தியம் சொல்றாரு வள்ளல் பெருமான், சத்தியம்ங்கிறார். ஏன் அவர் அவ்வளவு வலிந்து சொன்னாருன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆளுங்க நம்பல. இப்ப நம்ம ஆளுங்க முதல்ல சொல்லும் போது நம்பி இருந்தா அவர் சத்தியம் சொல்லியிருக்க மாட்டார். நம்மளால நம்ப மாட்டாங்க. அதனால வேற வழி இல்லை. நம்ம ஐயா என்ன பண்றாரு, சத்தியமா சொல்றேன்பா, சத்தியமா சொல்றேன்பான்னு. இப்படி வள்ளல் பெருமான் எங்கெல்லாம் சத்தியத்தை அறிவித்தாரோ அதைத்தான் சத்திய பிரகடனம் அப்படின்னு சொல்றோம். சத்தியம் அறிவித்தல்னே ஒரு தலைப்பிலேயே வள்ளல் பெருமான் பாடல் கொடுத்திருக்கார். திருவருட்பா நமக்காக கொடுத்திருக்கிறார். இப்ப வள்ளல் பெருமான் என்னெல்லாம் சத்தியம் பண்ணாருன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம என்னெல்லாம் சத்தியம் பண்ணிருக்கோம்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா முக்கால்வாசி மீறி இருப்போம். நம்ம சத்தியத்தெல்லாம் தூக்கி, சத்தியம் எல்லாம் சக்கரை பொங்கல் மாதிரிம்பாங்க தெரியுமா? நம்ம சத்தியம் எல்லாம் சக்கரை பொங்கல் மாதிரி. வள்ளல் பெருமானுடைய சத்தியம் அப்படி இல்லை. சத்தியம் அப்படிங்கிற அந்த சொல்லில இருந்து நம்ம முதல்ல தொடங்கணும். ஏன்னா வள்ளலாருடைய எல்லா அவருடைய அருள் பணிகளோடும் இந்த சத்திய என்கிற சொல் இருக்கு. சத்திய தர்மசாலை, சத்திய சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை, சத்திய பெருவிண்ணப்பம், சத்திய சிறு விண்ணப்பம், இப்படின்னு நீங்க வள்ளல் பெருமானை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வார்த்தைகள் வள்ளல் பெருமானை நீல அகல நிரம்பி இருக்கும். ஒண்ணு அருள் என்கிற வார்த்தை. நீங்க வள்ளல் பெருமானை எந்த டைமென்ஷன்ல பார்த்தாலும் அருள்ங்கிற வார்த்தை எல்லாத்துலயும் இருக்கும். அருளுக்கு பிறகு அதிகமாக வள்ளல் பெருமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை எது என்று கேட்டால் சத்தியம் என்கிற வார்த்தை. சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சத்திய சன்மார்க்க சங்கம், சத்திய பெருவிண்ணப்பம், சத்திய சிறு விண்ணப்பம், எல்லாமே வள்ளல் பெருமான் எதோட தொடர்பு படுத்துறார் பாருங்க, சத்தியத்தோடு தொடர்பு படுத்துகிறார். சத்தியம்னா என்ன அப்படின்னா, அந்த சொல் எல்லாத்துக்கும் ஒரு வேர்ச்சொல் இருக்குது. அந்த வேர்ச்சொல்லில் இருந்து தான் அந்த சொற்கள் உருவாகும். வேர்ச்சொல் தான் அடிப்படை. வேர்ச்சொல்ல இருந்து தான் மற்ற சொற்கள் உருவாகும். மனிதன் ஏன் சொல் வந்ததுன்னா, மண் மா 2 சுழியின் மண் அப்படின்னா மனம்னு அர்த்தம். அதனால்தான் மண் மனம், மண்ணில் இருந்து மனம்ன்ற சொல் வருது. மனம் இருக்கிறவன் எல்லாம் மனிதன். அப்படி இப்ப எத்தீங்கன்னா பாதி பேர் அதுல வரமாட்டான். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, 6 அறிவதுவே அவற்றோடு மனனே. 6 அறிவுன்னா என்னப்பா, இப்போ 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4, 5 வரைக்கும் வகுக்கிறார். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்றார். ஓர் அறிவுக்கெல்லாம் ஒரு அறிவு உண்டு. என்ன அறிவு உண்டு? தொட்டால் உணர்கிற அறிவு உண்டு. செடிகளுக்கு மரங்களுக்கு எல்லாம் தொட்டிங்கன்னா அதை உணர்ற அறிவு இருக்குது. இருக்குதா இல்லையாங்க? என்ன இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? நீங்க உட்காந்து பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. ஆமா, ஐயா வேற விழிப்போடு இருங்கள், உயிர்ப்போடு இருங்கள், உயிரோடு இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு எதிர்மறையா நடந்துருச்சுன்னா அதுக்கு நான் காரணம் வரக்கூடாது. நான் தான் வேற பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் பதட்டமாகுது எனக்கு. எப்பவுமே நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி ரொம்ப டெப்தான இல்லை இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான விஷயங்கள் யாராவது பேசும்போது தான் நமக்கு தூக்கம் வரும்? உண்மையா இல்லையா? இந்த மாதிரி ரொம்ப அறிவாவோ முக்கியமாவோ தெளிவாவோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வரும்போது தான் நமக்கு தூக்கமே வரும். ஏன்? உங்க வினை அதை கேட்கக்கூடாதுன்னு உங்களை இழுகுது. உங்க வினை என்ன செய்யுது? நீ கேட்டா உருப்பிட்டுருவியே, அப்புறம் அது செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய முடியாது. அதனால அது என்ன செய்யுது? உங்களுக்கு தூக்கம் வர வைக்குது, நீ தூங்கு அப்படின்னு. இப்போ நீங்க வினையை இனம் குத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வினை ஜெயிச்சு போயிடும். இப்போ நீங்க வினையை ஜெயிக்க வைக்க போறீங்களா, நீங்க ஜெயிக்க போறீங்களா? அப்ப தூக்கம் வந்தா கூட என்ன செய்யணும்? நம்ம தூங்கக்கூடாது. மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட தூங்கிக்கலாம். இப்போ தூங்கக்கூடாது, விழிப்பாக இருந்து நம்ம கேட்கணும். ஏன்னா அதுதான் நம்ம வினைக்கு எதிரான முதல் போராட்டம். அதுதான் விழிப்போடு இருந்து கேட்கணும். சரி, இந்த ஓரறிவுங்கிறது இந்த மரங்களுக்கு உண்டுங்கிறதுக்கு என்ன சாட்சி? தொட்டால் சிலிங்கின்னு ஒரு செடி இருக்குது. தொட்டிங்கனாலே அது என்ன பண்ணிக்குது? வள்ளுவர் ஒரு பூ சொல்றாருல்ல, மொப்ப குழையும் அனிச்சம். அனிச்சம் மலர மோந்திங்கனாலே அது என்ன ஆயிடுது? முடிக்குது, வாடிடுது. அப்ப அதுக்கு அந்த தொடு உணர்வுன்னு ஒண்ணு இருக்குது. வேற ஏதாவது உணர்வு இருக்கான்னா இல்லைங்கிற. மரம் பேசுமா? மரத்துக்கு நம்ம பேசுறது கேட்குமா? அதெல்லாம் கிடையாது.
நம்ம உணர்வுகளை உணர்ற தன்மை வேணா மரங்களுக்கு இருக்கே தவிர நம்ம பேசுறதை கேட்கிற தன்மை மரங்களுக்கு கிடையாது. அப்புறம் ஈரறிவுக்கு வராங்க. தொடுதலோடு சுவை, அப்புறம் மூவறிவு. தொடுதலோடு சுவையோடு பார்ப்பது, அப்புறம் தொடுதலோடு சுவையோடு பார்ப்பதோடு கேட்பது, அப்புறம் தொடுதலோடு சுவையோடு பார்ப்பதோடு கேட்பதோடு நுகர்வது. இப்படின்னு 5 உயிர்கள். 5 எது எதுக்கெல்லாம் கிடைக்குது. இப்ப மனுஷனுக்கு வந்தாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். பயாலஜிக்கலா, அதாவது சப்ஜெக்டிவா, பாட ரீதியா பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு தனியா ஒரு கேட்டகரி கிடையாது. பயாலஜி படிச்சவங்களுக்குலாம் தெரியும். பயாலஜியில் படி மனுஷங்களுக்கெல்லாம் தனி கேட்டகரி இல்லை. மனிதர்கள்லாம் அனிமல்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் எதில் வருவாங்க? அனிமல்ஸ். நம்மலாம் என்னவா? விலங்கு தான். நம்மளாம் விலங்குல சேர்க்குறாங்க. நமக்கு தனியாக ஒரு கேட்டகரி கிடையாது. எனக்கு ஏன் ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆன்மீகம் தான் மனுஷனை தனி கேட்டகரியில் கொண்டு வந்து வச்சுது. இல்லை 6ஆ பிரிச்சுது. 6ஆ பிரிச்சு நம்மளை தூக்கிட்டு வந்து 6ஆவதுல வச்சிருக்குது. இப்போ நமக்கு தொடு உணர்வு இருக்கு, பார்க்க முடியுது, கேட்க முடியுது, நுகர முடியுது, சுவைக்க முடியுது. இப்போ இது இல்லாமல் நமக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தால் தான் நம்மளை பிரிக்க முடியும். இல்லைன்னா நம்ம தூக்கிட்டு போய் நாய், நரி, பன்னி, பெருச்சாலியோட தான் தூக்கிட்டு போய் சேர்க்கணும். இப்போ நம்ம அதுலேருந்து தூக்கி வந்து நம்ம தனியாக வைக்கணும்னா நமக்கு ஏதாவது ஒன்று நமக்கு தனியாக இருக்கணும். இப்போ என்ன இருக்குன்னு யோசிச்சாங்க. இப்போ நமக்கு என்ன தனியாக இருக்குன்னா மனசுன்னு ஒன்று நமக்கு இருக்கிற மாதிரி வேற எந்த மிருகங்களுக்கும் இல்லை. இந்த மனசுல 2 விதமானது இருக்குது. என்னன்னா, நல்ல விதமான மனசும் நம்ம கிட்ட தான் இருக்குது, கெட்ட விதமான மனசும் நம்ம கிட்ட தான் இருக்குது. மனசு தான் 2த்துக்குமே காரணம். நீங்க ஜீவகாருண்யம் செய்யணும்னா கூட மனசு வைக்கணும். நீங்க அயோக்கியத்தனம் மனம்னாலும் மனசு வைக்கணும். மனசு 2மே செய்யும். இது மிருகங்களுக்கு இல்லையா? கிடையாது. இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு நாய், அந்த தெரு நாய்ங்கெல்லாம் நிறைய சாப்பிடுதுங்க, நம்ம தெருவில் தான் சாப்பாடே போட மாட்டேன்றாங்க அப்படின்னு என்னைக்காவது மனசு நொந்து பக்கத்து தெரு நாய்களை பார்த்து பொறாமப்பட்டுக்குதுங்களா? பொறாமையே அதுங்களுக்கு வராது. ஏன்? அதுங்களுக்கு மனசுன்னு ஒன்று கிடையாது. அதுங்க சூழ்ச்சி பண்ணுதுங்களா? அவன் கெட்டு குடிசாரா போனோன்னு ஒரு 4 நாய் ஒன்னா சேர்ந்து சார் பக்கத்து தெரு நாயோட நடத்தையை பத்தி தப்பா பேசி பாத்துக்கிறீங்களா? உட்காந்து ஒரு 4 நாய் ஒன்னா உட்காந்து, இந்த பக்கத்து தெருவில் ஒரு ப்ரௌன் கலர் நாய் இருக்குதே, அது இந்த கருப்பு நாய் பின்னாடியே சுத்துது, அது சரியில்லை. என்னைக்காவது இந்த நாய்ங்கெல்லாம் சேர்ந்து இன்னொரு நாய் பத்தி, அந்த நாயே பேசாது, நம்ம நாய்ங்க பேசும். 2 மிருகங்கள் ஒன்னோடு ஒன்று சேர்ந்ததுன்னா அந்த 2 மிருகங்கள் இல்லாத இன்னொரு மிருகத்தை பத்தி அதுங்க யோசிக்கவே யோசிக்காது. நம்ம அப்படி இல்லை. நம்ம 2 பேர் ஒன்னா சேர்ந்தோம்னா நம்ம இல்லாத ஒருத்தரை பத்தி தான் பேசுவோமே. அப்படி பேசுறது தான் சுகமாவே இருக்கும். யோசிச்சு பாருங்க. நீ ஒரு 2 பேர் சேர்ந்தீங்கன்னா உங்க 2 பேரு சம்மந்தப்பட்டு பேச மாட்டீங்க. நீ என்னப்பா இப்படிலாம் பண்ணியப்பா, நீயும் பேச மாட்ட, அவன் நீ இப்படிலாம் பண்ணி. இந்த 2 பேருக்கும் சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல இல்லாத ஒருத்தரை பத்தி பேசுவோம். அவர் ஒரு வேளை வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட சேர்ந்து 3 பேரும் இல்லாத ஒரு 4வது மனுஷனை பத்தி 3 பேருமா சேர்ந்து பேசுவோம். இல்ல இந்த 2 பேர் பேசும்போது 3வது வந்தவனே ஒருத்தர் போயிட்டாரு பாருங்க, இவ போனவரை பத்தி இந்த 2 பேர் பேசுவாங்க. இதெல்லாம் எது செய்யுது? மனசு செய்யுது. ஆனா அதே சமயம் தான் ஒரு உயிர் துன்பப்படுகிற போது வாடுவதும் கலங்குவதும் ஏக்கமுறுவதும் மனசுதான் செய்யும். அப்ப இந்த மனசு வேற எதுக்குமே கிடையாது. யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலே மனிதனுக்கு மனிதன் பேர் வந்ததா. மனம் இருப்பதால் அவன் மனிதன், மானுடன். மனம் இருப்பதால் அவன் மானுடன், மனிதன் இப்படின்னு ஒரு வேர்ச்சொல். நம்ம தமிழ்ல எல்லா சொற்களுக்கும் ஒரு வேர்ச்சொல் உண்டு. வேர் என்பதே வேர்ச்சொல்லிலே இருந்து வருவது. வே என்றால் தமிழிலே மறைந்திருத்தல் அர்த்தம். வேனா தமிழ்ல மறைத்தல். ஒரு குறிப்பிட்ட கழனியை மறைப்பதால் அதற்கு பெயர் வேலி. மறை ஓதுவதால் அதற்கு வேதம். மானத்தை மறைப்பதால் அது வேட்டி. மறைந்து நின்று அம்பெய்வதால் அவன் வேடன். எல்லாமே அதுதான். மண்ணுக்கு கீழே மறைந்திருப்பதால் அதற்கு வேர். இப்ப வேனா அதனுடைய வேர்ச்சொல் என்ன? வே. தமிழ்ல எல்லாமே வேர்ச்சொல்லில் இருந்து தான் வரும். அதுக்கு ஒரு வேர்ச்சொல் இருக்கும், அதுல இருந்து தான் எல்லா சொற்களும் உருவாகும். சத்தியம் என்பது தமிழ் சொல் இல்லை, ஆனா அதுக்கு ஒரு வேர்ச்சொல் இருக்கு. சத்தியம் அப்படின்னா அதுக்கு என்ன வேர்ச்சொல்? சத். சத் மார்க்கம் தான் சன்மார்க்கம். இப்ப பாருங்க, சத்தியங்கிற சொல் சத்திய சன்மார்க்க சங்கம்னா அதுல 2 சத்தியம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சத்தியம்ல ஒரு சத்தியம்,
சன்மார்க்கம்ல ஒரு சத்தியம், சத் மார்க்கம், சன்மார்க்கம். இப்போ சத்துனா என்னங்க? அதுல இருந்து தான் சத்தியம்ங்கிற சொல் வருது. சத்துனா என்ன தெரியுமா? என்னங்க சத்துனா? இல்ல எனக்கு கேட்கலங்க ஐயா, சத்தமா. இந்த காத்து வேற இப்படி அடிக்குதா, அதனால உங்களோட எனக்கு கேட்க மாட்டேங்குது. சத்துனா உண்மை, அதான் வெளிப்படையான பொருள். சத்துனா உண்மை. அது மட்டும்தான் பொருளான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்கதான் நம்ம ஒரு விஷயத்துக்கு வரணும். வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல சொல்றார், இந்த உடம்பை வாய்மை உடம்பாக்கி தந்தனைன்னு பாடுறார். இந்த உடம்பை வாய்மை உடம்பாக்கிட்டேங்கிறார். அது என்ன வாய்மை உடம்பு? வாய்மைனா உண்மை பேசுறது. உடம்பே உண்மை உடம்புன்னா என்ன அர்த்தம்? அப்ப இதுக்கு முன்னாடி பொய் உடம்பு இருந்துச்சா? ஆமா. ஏன்? உண்மை எப்போதும் அழியாதது. உண்மைக்கு எங்காவது அழிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மை என்னைக்கும் அழியாது, பொய்க்கு அழிவு உண்டு. உண்மை என்னைக்கும் அழியாது. இப்போ பாருங்களேன், பகல்ல நட்சத்திரம் தெரியுங்கிறேன், இந்த பொய் இது அழிஞ்சிடும், ஏன்னா இது பொய், என்னைக்கும் இருக்கு தெரிய போறது இல்லை. பகல்ல சூரியன் தெரியும்னு சொல்றேன், அது உண்மை, அது என்னைக்கும் அழியாது, என்னைக்கும் பகல்ல சூரியன் தெரியும். உண்மை அழியாதது, பொய் அழியக்கூடியது. வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? வாய்மை உடம்பாக்கி தந்தனைங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழியாத உடம்பை தந்தனைங்கிறார். இப்போ சத்துனா என்ன? உண்மைன்னு மட்டும் ஒரு பொருள் இருக்கிறதா? இல்லை. சத்துனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, அழியாதது. அழியாததுன்னா என்னங்க? நிலையானது. நிலையானது தான் அழியாது, அழியாதது என்பது நிலையானது. இப்போ நம்ம முன்னாடி 3 பொருள் வச்சுக்கோங்க. கடவுள் இருக்கிறார், நாம இருக்கோம், ஆன்மா இருக்கிறது, இந்த உலகம் இருக்கிறது. இந்த 3 வேற வேற தானே? சைவ சித்தாந்தப்படி 3 வேற, முப்பொருள் உண்மைன்னு சொல்லுவோம். பதி பசு பாசம் அப்படின்னு பிரிக்கிறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்லணும்னா, கடவுள், நம்ம ஆன்மா, இந்த உலகம். இந்த 3 வேற வேற. இந்த 3 ஆனா ஒரே மாதிரியான தன்மை கொண்டது இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படிங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. முதல்ல ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன? இறைவன் சித்து. சித் சித்துனா அறிவானவன் அர்த்தம். இறைவன் சித்து, அறிவானவன். உலகம் அசித்து. உலகத்துக்கு அறிவு இருக்குதா? என்னங்க உலகத்துக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? உலகத்துக்குன்னு தனியா எந்த அறிவும் கிடையாது. மண்ணுக்கு அறிவு இருக்குதா? தானா பானை ஆயிடுமா? இல்ல. அங்க அறிவு இருக்கிற ஒருத்தன் போய் அதை பானை ஆக்கினாதான் அது பானை ஆகும். உலகம் தானா பானை மண்ணு தானா பானை ஆகாது. உலகம் அசித்து. ஆன்மா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் பி? சித்தா அசித்தா? சித்து. பாருங்க, ஏன்னா நம்ம அசித்து நம்மளுக்கு அறிவில்லை நம்மளே சொல்லிக்க முடியாது. இல்ல, நம்ம ஈகோவுக்கு வர துடிக்கும். நமக்கு அறிவில்லைன்னு சொல்லிக்க முடியுமா? நம்ம அசித்துன்னு நம்ம சொல்லிட்டா அறிவில்லைன்னு சொல்றோன்னு அர்த்தம், அப்படித்தானே? ஆனா சைவ சித்தாந்தம் சொல்லுது, ஆன்மா சித்தும் அல்ல அசித்தும் அல்ல. அப்படின்னா என்னதுன்னா சித்த அசித்துன்னு சொல்லுது. எப்படி நல்லா இருக்குல்ல? ஆப்ஷன் ஏவா பி? ஆனா நம்ம பையன் 2த்துலயும் கிறுக்கி வச்சிருவான். அப்படின்னா நம்ம தான் அவனுக்கு மார்க் பண்ணணும். அவனுக்கு ஏதாவது ஒன்று. சில பேர் அப்படி எழுதுவான். என் பசங்க ஏ அல்லது பின்னு எழுதுவான் ஆன்சர். இப்போ என்னன்னா நான் முடிவு பண்ணணுமா இப்போ அதில் எது ஆன்சர்னு? அவனை நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அவன் ஏ அல்லது பின்னு ஆன்சர் எழுதுவான். இப்போ நம்ம முடிவு பண்ணணும் ஏவா பியான்னு. இப்போ நம்ம ஏ தப்பு பட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏன் ஏ அல்லது பி? அப்போ 2மே இல்லைங்கிறீங்களா? இல்லை, இல்லைப்பா பி தான். அப்போ நான் அல்லது போட்டிருக்கல, நீங்கள் பிக்கு மார்க் தரலாம்லம்பா. இந்த ஆன்மா எப்படின்னு கேட்டீங்கன்னா சித்து அசித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்மாவுக்கு உடம்பு என்ற ஒன்று கிடைக்காத வரை அது அறிவில்லாமல் இருக்கும். அதற்கு உடம்பு கிடைத்த பிறகுதான் அது அறிவு வரும். அதனாலதான் உடம்பே கிடைக்குது நமக்கு. தனு கரண புவன போகங்கள் ஏன் கிடைக்குதுன்னா ஆன்மாவுக்கு இதெல்லாம் இல்லைன்னா அறிவில்லை. அது எப்போ உடம்பு கிடைக்குது அப்பதான் இதுக்கு அறிவு வருது. அதனாலதான் வள்ளலார் என்ன சொல்றார்? மானிட தேகத்தை, மனித தேகத்தை பெற்ற நாம் எல்லாம் அடைய வேண்டிய ஆன்ம லாபத்தை ஏன் எழுதுறாருன்னா, மனித தேகத்துக்கு மட்டும்தான் இந்த பிறப்பு எடுக்கும்போது சித்து கிடைக்குது, மற்றதுக்கெல்லாம் சித்து கிடையாது. மனித தேகத்துக்கு மட்டும்தான் அந்த சித்தி கிடைக்குது. அப்புறம் மனித தேகம் போயிடுச்சுன்னா திரும்பவும் ஆன்மா அசித்தாய் போயிடும். உனக்கு இப்ப கிடைச்சிருக்குது, நீ சித்தா இருக்கிற. இப்போ ஒரு ஆன்மா உடல் இருக்கும்போது சித்தாக, உடல் இல்லை என்றால் அசித்தாக இருப்பதால் ஆன்மாவுக்கு சித்து அசித்துன்னு பேர். நமக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா எங்க ஊர்ல 2ஆம் கட்டான்னு சொல்லுவாங்க. இப்படியா இருக்க மாட்டான், அப்படியா இருக்க மாட்டான், அதான் இந்த ஆன்மா. இது சித்து. இன்னொரு சொல் இருக்கிறது, சத்து. சத் அப்படின்னு ஒரு சொல் இருக்கிறது. இப்ப அதுதான் வரும். சத்துனா என்னன்னா என்றும் நிலை பெற்றதுன்னு அர்த்தம். என்றும் நிலை பெற்றதுன்னா என்றும் அழியாததுன்னு அர்த்தம். என்றும் நிலை பெற்றது எது? இறைவன். இப்ப 3 பொருள் சொன்னா, முதல்ல இருக்கிற இறைவன் சத்து. அப்படின்னா என்னங்க? அவன் என்னைக்கும் நிலையானவன். உலகம்
அசத்து. நிலையா இருக்குன்றீங்க, கிடையாது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இமயமலை என்று ஒன்று இல்லை. இந்தியா கடல் அப்படியே வந்து மிதந்து வந்து ஆசியாவோடு மோதியதால் இமயமலை வந்தது. அதுக்கு முன்னாடி இமயமலை கிடையாது. இப்ப நம்ம பார்க்குற இந்த உலகம், இந்த இந்த இதெல்லாம் இன்னும் இப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அழிஞ்சிரும். இது நிலையானது அல்ல. இந்த உலகம், பூமி ஒரு முறை புரண்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாமே காலி. அப்ப இந்த உலகம் என்ன? அசத்து. ஆன்மா ஆப்ஷன் ஏவா பியாங்க? ஆப்ஷன் ஏ அல்லது பி. ஆன்மாவை என்ன சொல்றாங்க? சத்து அசத்துங்கிறாங்க. அது என்ன சார் சத்து அசத்துனா? இந்த ஆன்மா உடலை பெறும்போது உடல்ல அழியும், அப்ப அது அசத்து. ஆனா ஆன்மா திரும்ப அழியாம அப்படியே இருக்கும், சத்து. ஆன்மாவுக்கு இரண்டு நிலை இருக்கிறது. உடல் பெறாத போது அழிவற்றும், உடல் பெறும்போது அழிந்தும். இப்ப வள்ளல் பெருமான் எங்க ஒரு புதுமை பண்ணார்னா, உடம்போடே இந்த ஆன்மாவை சத்து அசத்திலே இருந்து சத்தாக்கினார். இந்த உடம்ப சத்து அசத்தாக இருந்த இந்த உடம்பு, இது உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா ஆன்மாவும் உடம்பை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். உடம்பை விட்டு வெளியே வந்து சார் ஜீவ சமாதி கூட என்ன தெரியுமா? ஆன்மா ஜீவன் ஒண்ணு இருக்குது, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. நீங்க ரொம்ப உள்ள நுட்பமா போனீங்கன்னா ஜீவன் வேற ஆன்மா வேற. சித்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஜீவனை மட்டும்தான் உடம்போட சேர்க்கிறாங்க, ஆன்மா வெளியே வந்துடும். ஜீவ முக்தி அடைகிறாங்களே, ஜீவ சமாதி அடைகிறாங்களே, அந்த இடத்துல ஜீவன் மட்டும் அந்த உடம்புக்குள்ள இருக்கும், ஆன்மா வெளியே வந்துடும். இப்ப வள்ளலார் என்ன சொல்றாரு? இறந்தவர்களை எரிப்பது கொலைங்கிறாரு. ஏன்? ஜீவன் இன்னும் அந்த உடம்புக்குள்ளேயே இருக்குமா, எரிக்க கூடாதுங்கிறாரு உடம்ப. இப்ப ஜீவ சமாதினா என்னன்னா, சித்தர்களுடைய ஜீவன் மட்டும்தான் அந்த உடம்போட இருக்கும், ஆன்மா உடம்பு விட்டு வெளியே வந்துடும். இப்ப வள்ளல் பெருமான் செய்த அற்புதம் என்னன்னா, ஆன்மா எப்படி சத்தாக இருக்கிறதோ, நிலையாக இருக்கிறதோ, அது பெற்ற உடம்பையும் சத்தாக்கினார், உடம்பையும் சத்தாக்கினார். இப்போ சத்துனா என்னன்னா, எது நிலையானதோ எது அழிவற்றதோ அதுதான் சத்து. இப்ப எது நிலையானது எது அழிவற்றதுன்னா, எது உண்மையோ அது நிலையானது அழிவற்றது. இப்ப வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொல்றார்? இந்த உண்மைகளை நமக்கு சொல்லுகிறார். என்னென்ன உண்மையெல்லாம் சத்தியம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட திருவருட்பாவுல தோராயமாக இல்ல ரொம்ப சரியாகன்னு சொல்லலாம், இந்த தோராயமாகன்னு சொன்னா 88 இடங்களில் சத்தியம் செய்திருக்கிறார். எத்தனை இடத்துலங்க? 88. எத்தனை இடங்கள்? 88 இடங்கள்ல சத்தியம் செஞ்சிருக்கார். இந்த 88 இடங்கள்ல செஞ்ச எல்லா சத்தியமும் ஒரே மாதிரி சத்தியம் இல்லை. பாருங்க, ஒரு சத்தியம் நான் ப்ராமிஸா சொல்றேன்னு சொல்ற சத்தியம், நான் ப்ராமிஸா நான் சத்தியமா சொல்றேன் அப்படிங்கிற ஒரு சத்தியம். அதுல எப்படி சொல்றாரு பாருங்க, முக்தி வேண்டுமேல் பக்தி வேண்டுமால் சத்தியம் இது புத்தி நெஞ்சமே அப்படின்னு பாரு. ரொம்ப அழகான பாட்டு இது. ஆக்சுவலா இது ஒரு அந்தாதி அமைப்புல எழுதியிருப்பார், ஒற்றியூர் பாடப்பட்ட பாடல், அந்தாதி அமைப்புல பாடியிருப்பார். இதுல என்ன சொல்றாரு? முக்தி வேண்டுமேல் பக்தி வேண்டுமால். உங்களுக்கு முக்தின்னு ஒண்ணு வேணும்னா என்ன வேணும்? பக்தின்னு ஒண்ணு வேணுங்கிறார். பக்தி இல்லைன்னா முக்தி கிடையாது. சத்தியம் இது புத்தி நெஞ்சமேங்கிறார். இது நான் சத்தியம் பண்ணி சொல்றேன்பாங்கிறார். இதான் வள்ளல் பெருமான் திருவருட்பாவிலே செய்த முதல் சத்தியம். முதல் சத்தியம் இதுதான். அந்த சத்தியம் எதை பத்தி சொல்றாரு? பக்தி இல்லைன்னா முக்தி கிடையாது, பக்தி தான் முக்திக்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாரு. இந்த சத்தியத்துக்கு பேர் என்னன்னா ப்ராமிஸ். இன்னொரு சத்தியம் செய்யறாரு. என்னன்னு? இவர் சத்தியம் பண்ணலையா, கடவுள் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாரா இவர்கிட்ட. கடவுள் வள்ளல் பெருமான் கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாராம். என்னன்னு சொல்றாரு பாருங்க, பொத்திய மூல மலப்பினி தவிர்க்கும் பொருள் அருள் அனுபவம் அதற்கு பத்தியம் உயிரின் அனுபவம் இதனை பற்றற பற்றுதி இதுவே சத்தியம் என எந்தனக்கு புரிந்த தனிப்பெருங்கருணை என்ன புகழ்வேன். இந்த இடத்துல கவனிங்க, இதுவே சத்தியம் என எந்தனக்கு அருள் புரிந்த தனிப்பெருங்கருணைனா கடவுள் வள்ளலாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துக்கிறார். சில இடங்கள்ல தனிப்பெருங்கருணையா இருக்கிற இறைவன் வள்ளலாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறார். இது கடவுள் வள்ளலாருக்கு கொடுத்த சத்தியம். அடுத்து வள்ளலார் நமக்கு கொடுத்த சத்தியம். வள்ளலார் நமக்கு சில இடங்கள்ல சத்தியம் பண்ணி கொடுத்துக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரிந்த இடம் தான். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து
ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று உடம்பு வனைந்து வனைந்து ஏத்தது மம்மீர். அடுத்து என்ன சொல்றாரு? மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய்ப்புகழேன் புனைந்துரையேன். அடுத்து என்னங்க? சத்தியம் சொல்கின்றேன். நமக்கு இப்ப சத்தியம் பண்ணி தர்றார். அந்த சத்தியத்துக்கு பின்னாடி 2 அடைமொழி போடுறார். கவனிச்சிங்களா? பொய் புகழேன். நான் சொல்றது பொய் இல்லை, சத்தியம்னாலே அதான அர்த்தம். இருந்தாலும் திரும்ப அதுக்கு ஒரு சின்ன அடைப்புக்குறி போட்டு சொல்றார், பொய் புகழேன். அடுத்து இன்னும் அழகு, புனைந்துரையேன். ஏன் நான் ஜோடிச்சு சொல்லலப்பா. புனைந்துரையேன்னா என்னங்க? ஜோடிச்சு சொல்றது. புனைவுன்னு சொல்றாங்க. நாவல் கதையெல்லாம் சொந்தமா எழுதுனாங்கன்னா அதுக்கு பேர் புனைவுன்னு அர்த்தம் தமிழ்ல. புனைவுன்னா சொந்தமாவே எழுதுறது. நிறைய பேர் சொந்தமாவே எழுதுவான் கதையை, நடக்கவே நடந்திருக்காது, அந்த மாதிரியே எழுதுவான், அதுதான் புனைவு. வள்ளலார் சொல்றார், நடக்காத ஒன்று நடந்த மாதிரி நான் சொல்லல, புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் அப்படிங்கிறார். இது நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்குற சத்தியம். நம்ம நேரம் நமக்கு சொல்றார், ஏய் நான் சத்தியமா சொல்றேன்பா அப்படின்னு நமக்கு சொல்றார். வள்ளல் பெருமான் இந்த சத்தியம் செய்வதற்கு பின்னால் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம மேல இருக்கிற கருணை. ஏன் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம்? நம்ம நம்பணுங்கிறதுக்காக நம்ம மேல இருக்கக்கூடிய பெரிய அன்பின் காரணமாக நம்ம நம்பணும்னு நமக்காக இதை சொல்றார். இது பாருங்க, இதே மாதிரி இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றார். அப்பா, இப்போ நல்லா கவனிங்க, ஒரு சத்தியம் இறைவன் வள்ளல் பெருமானுக்கு சொன்னது, இன்னொரு சத்தியம் வள்ளல் பெருமான் நமக்கு சொன்னது, மூணாவது ஒரு சத்தியம் இருக்கு வள்ளல் பெருமான் கடவுளுக்கு சொன்னது. 3 சத்தியம் நம்ம பார்க்கிறோம் திருவருட்பால. ஒரு சத்தியம் கடவுள் நமக்கு சொன்னதா அவர் சொல்றது, கடவுள் சத்தியம் பண்ணி சொன்னார்பான்னு சொல்றது. இன்னொன்னு இவர் நம்ம கிட்ட சத்தியம் பண்ணி சொல்றது. மூணாவது ரொம்ப முக்கியமானது, வள்ளல் பெருமான் கடவுள் கிட்ட சத்தியம் பண்ணி சொல்றார், நம்ம கிட்ட இல்ல, கடவுள் கிட்ட சத்தியம் பண்றார். என்னன்னு, அப்பா நான் பற்பலகால் அறைவதென்னே அடியேன் அச்சமெல்லாம் துன்பமெல்லாம் அறுத்து விரைந்து வந்தே இப்பாரில் இத்தருணம் என்னை அடைந்தருளி எண்ணமெல்லாம் முடித்தென்னை ஏன்றுதலால் எனிலோ தப்பாமல் உயிர் விடுவேன் சத்தியம் சத்தியமே. இது கடவுள்கிட்ட சத்தியம் போடுறார். என்னன்னு, என் துன்பத்தெல்லாம் நீ போக்கணும், என்னை உடனே வந்து நீ அடையணும், அப்படி அடையலைன்னா நான் இப்பவே செத்துருவோம்ப்பா, இது சத்தியம்ங்கிற. யார்கிட்ட சொல்றார்? கடவுள்கிட்ட. நீ என்னை இப்பவே அடையலைன்னா நான் செத்துருவேன்ப்பா, இது சத்தியம் அப்படின்னு சொல்றார். பாருங்க, இப்ப இந்த சத்தியம் அப்படின்னு வரும்போது நமக்கு திருவருட்பாவிலே கிடைக்கிற சத்திய பிரகடனங்கள் 3. 1, கடவுள் வள்ளல் பெருமானுக்கு சத்தியம் விட்டு சொன்னது. 2, வள்ளல் பெருமான் நமக்கு சத்தியம் விட்டு சொன்னது. 3, வள்ளல் பெருமான் கடவுளிடம் சத்தியம் விட்டு சொன்னது. அப்படின்னு 3 சத்திய பிரகடனங்களை நம்முடைய திருவருட்பாவிலே பார்க்கிறோம். இதுல நான் இப்ப ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, ஒரு இடத்துல வள்ளல் பெருமான் தொடர்ந்து அதிகமான சத்தியங்களை செய்திருக்கிறார். இந்த தொடர்ந்து அதிகமான சத்தியங்கள்னா, ஒரு பாட்டுல எத்தனை முறை சத்தியம் பண்ணலாங்க? இப்ப நீங்க உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க, நம்பவே மாட்டாங்கிறான், ஒரு முறை சத்தியமா சொல்றேன்டான்னு சொல்லலாம், அப்புறம் 3 முறை சொல்லலாம், ஏன்னா அதான் நம்ம பழக்கம் உண்டு. அமைதி அமைதி அமைதி, அந்த மாதிரி இந்த கோர்ட்ல எல்லாம் பேர் கூப்பிடும் போது கணேஷ் கணேஷ் கணேஷ், அதிகபட்சம் 3 முறை சத்தியம் சொல்லலாம். ஆனா வள்ளலார் ஒரு பாட்டில் 5 முறை சத்தியம் செய்கிறார். அப்பனா அந்த பாட்டு எவ்வளவு முக்கியமானதா இருக்கணும்? 5 முறை சத்திய பிரகடனம் செய்கிறார்னா அந்த பாட்டு எவ்வளவு முக்கியமானதா இருக்கும்? அந்த பாட்டை பார்க்கலாங்களா, என்ன சொல்ல வர்றார்? 5 முறை சத்தியம் பண்றாருன்னா அதுல அப்படி என்ன இருக்கு? ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றார். புத்தியஞ்சேல் சற்றும் என் நெஞ்சமே சிற்பொது தந்தையார் நித்தியன் சேர்ந்த நெறியில் செலுத்தினர் நீ இனி நன் முக்தியும் ஞான மெய் சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். நான் திரும்ப படிக்கிறேன். புத்தியஞ்சேல் சற்று என் நெஞ்சமே, புத்தியோடு இருக்கிற என் நெஞ்சமேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில நேரங்களில் நெஞ்சம் புத்தி சொல்றதை தான் ஏத்துக்கும், புத்தி சொல்றதை தான் நெஞ்சம் ஏத்துக்கும். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், புத்தி நம்மளை என்ன பண்ணோம்னா சுயநலமா தான் சொல்லும், பொதுநலமா புத்தி நம்மளை கைட் பண்ணாது. யாராவது காசு கேட்குறாங்கன்னா ஒரு 5000 ரூபாய் பேக்கெட்லேருந்து எடுக்கும்போது உங்க புத்தி என்ன சொல்லனா, இந்த 5000 ரூபாய் உனக்கே தேவைப்படுமே, நீ ஏன் கொடுக்காதுன்னு சொல்லும். கேட்குறவன் நல்லவ மாதிரி தெரியல, காசு வாங்கின்னு சரக்கு அடிப்பான்னு நினைக்கிறான், உனக்கு கொடுக்காதன்னு சொல்லும். சொல்லுமா சொல்லதா? இது தடுக்கிறது யாரு?
புத்தி தான் தடுக்கும். சில பேர் வீட்டில் பொண்டாட்டி தடுப்பாங்க, சில பேர் வீட்டில் புத்தி தடுக்கும். புத்தி வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறேன்னு சொல்லி நம்மளை கெடுக்கும், சுயநலமாக வைக்கும். உண்மையா இல்லைங்களா? வள்ளலார் என்ன சொல்றார்? புத்தி என் செயல் சற்றும் என் நெஞ்சமே. புத்தியோடு இருக்கிற நெஞ்சே நான் சொல்றதை கேளுங்கிறார். நெஞ்சமே சிறுபொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர். நித்தியம் சேர்ந்த நெறினா என்னங்க? நித்தியம்னா என்னங்க? அழிவில்லாத மரணமில்லாத பெருவாழ்வை தரக்கூடிய நெறியில் செலுத்தினர். என்ன இறைவன் சன்மார்க்க சங்கத்துல செலுத்தியிருக்காரு. நீ இனி நன்முக்தியும், அதனால இனிமே உனக்கு நல்ல முக்தி கிடைக்கும். நீ நல் முக்தியும் ஞானமை சித்தியும், நல்ல சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். உனக்கு முக்தியும் கிடைக்கும் சித்தியும் கிடைக்கும்னு எழுதுறாரு. நல்லா கவனிங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும். என்னன்னா, நம்முடைய சமயங்கள்ல முக்தி வரைக்கும் தான் உண்டு, சித்தி கிடையாது. சமயங்கள்ல அதீதமானது என்னங்க? முக்தி அடையிறது தான். முக்தி அடையிறதுனா என்ன தெரியுமா? முக்தி அடையிறதுன்னா என்னங்க? விடுதலை அடை, செத்து போறதுன்னு இல்லை. பொதுவாக முக்தி அடைகிறது தான் சொல்றோம். தான் செத்து போயிட்டாலே என்ன செய்ய போடுறோம்? முக்தி அடைந்தார் அப்படின்னு போடுறோம். அவன் என்ன அடைஞ்சார் நமக்கு தெரியாது. இறைவன் அடி சேர்ந்தார், அவன் நரகத்துக்கு போயிருப்பான். இறைவன் அடி சேர்ந்தார், முக்தி அடைந்தார், இயற்கை எய்தினார். வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? மரணமே செயற்கைங்கிறார். நியாயப்படி சன்மார்க்கிகள் என்ன போடணும்? செயற்கை எய்தினார்னு போடணும், இயற்கை எய்தினார்னு போடக்கூடாது. வள்ளல் பெருமான் மரணம் செயற்கைங்கிறார். அப்புறம் எப்படி இயற்கை எய்தினார்னு சொல்வீங்க? செயற்கை எய்தினார், அகால மரணம் அடைந்தார் இப்படிலாம் போடுவோம்ல. அகால மரணம் அடைந்தார், முக்தி அடைந்தார்லாம் போடுறோம். அதெல்லாம் உண்மை இல்லை. முக்தி அடைகிறதுனா என்ன? முக்தி அடைவது என்றால் எல்லோரும் இறந்ததற்கு பிற்பாடு கிடைப்பது என்று நினைக்கிறீர்கள், தவறு. முக்தி அடைதல் இறந்ததற்கு பிற்பாடு கிடைப்பது அல்ல, வாழும் போதே பெறுவதுதான் முக்தி. வாழும் போதே எப்படி முக்தி பெற முடியும்னா, நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், கவனிச்சிங்களா? சுதந்திரமின்மையிலே இருந்து சுதந்திரம் பெறுவது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். இந்த சுதந்திரம் பெறுதல், சுதந்திரத்துக்கு தமிழ்ல இன்னொரு சொல் இருக்குது. என்னங்க? விடுதலை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. விடுதலை, முக்தி அப்படிங்கிற வடச்சொல், அது ஒரு வடச்சொல் தான். முக்தி என்கிற சொல்லுக்கு நீங்க நேர் தமிழ் சொல் என்ன தெரியுமா? விடுதலை. பாருங்க, அருணகிரிநாதர் கோபுரத்திலிருந்து விழுந்தார். விழுந்த உடனே முருகப்பெருமான் தாங்கி பிடித்தார். தாங்கி பிடித்த முருகப்பெருமான் அவர் நாக்கிலே ஓம் என்று எழுதினார். எழுதிட்டு என்னை பற்றி பாடுன்னு சொன்னார். உடனே அருணகிரிநாதர் என்ன கேட்டார்? முருகா, நான் அவனை என்னன்னு பாடுறது? ஏன் இத்தனை நாள் நான் அவர் அயோக்கியனா சுத்திட்டு இருந்தோம், திடீர்னு பாடுனா நான் என்னத்தை பாடுறது? நான் என்னப்பா பாடுறது? போது முருகப்பெருமான் என்னங்க முதல் சொல்லி எடுத்து கொடுத்தாரு? முத்துன்னு எடுத்து கொடுத்தார். தமிழிலே முத்து முத்தாக சொல்லிருக்கிற போது ஏது குறை, முத்து என்றே பாடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முக்தி குருவித்து குருபர என போதும் அப்படின்னு பாடினார். ஏன் முதல்ல முத்துன்னு எடுத்து கொடுத்தாரு? ஏன்னா இப்போ அருணகிரிநாதர் என்ன ஆயிட்டார் தெரியுமா? உலகியலிருந்து விடுதலை ஆயிட்டார். அதுக்கே முத்துன்னு எடுத்து கொடுத்தாரு. தமிழ்ல முத்துங்கிற சொல் ஏன் அதுக்கு வந்தது தெரியுமா? முத்து மாலை போடுறோம், முத்து மாலை நவரத்தனங்கள்ல ஒண்ணு முத்து. அதுக்கு ஏன் முத்துன்னு பேர் வந்தது தெரியுமா? சிப்பியிலே இருந்து அது விடுதலை அடைந்ததால் அதற்கு முத்துன்னு பேர். சிப்பியிலே இருந்து விடுதலை அடைந்ததால் அதற்கு முத்துன்னு பேர். அருணகிரிநாதர் உலகியலிலே இருந்து விடுதலை அடைந்து விட்டார், அதனால் அவருக்கு முத்து என்று சொல்ல தொடங்கினார். அவர் முத்தை தரு பத்தி திருநகை என்று பாடத் தொடங்கி பாடினார். இப்ப முத்தினா என்னங்க? விடுதலை அடைதல். முத்தினா யாரெல்லாம் வாழுகிற இந்த வாழ்க்கையிலேயே உங்களுக்கு துன்பம் தரக்கூடியவற்றிலிருந்தெல்லாம் விடுதலை அடைகிறீர்களோ நீங்கள் இப்போதே முக்தி அடைந்தீர்கள் என்று அர்த்தம். முக்தினா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? அதான் நமக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. என்னன்னா, வேடிக்கையா விவேகானந்தர் சொல்லுவார், நம்ம ஆட்கள் எல்லா சந்தோஷங்களையும் எல்லா விடுதலைகளையும் மூட்டை கட்டி சொர்க்கத்தின் பரன்மேலே போட்டு விட்டார்கள். ஏன்? எதோ இருந்தாலும் செத்து போனதுக்கு அப்புறம் கட்சிரும், செத்து போனதுக்கு அப்புறம் கட்சிரும்னு சொர்க்கத்துல கிடைக்கும், சொர்க்கத்துல கிடைக்கும்னு எடுத்து வச்சிடறாங்க. அது சொர்க்கத்துல கிடைக்கிறது இல்லப்பா. சொர்க்கம்ங்கிறது இங்கே உனக்கு இங்க கிடைக்கிறது தாங்கிறத உணர்வதற்கு தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். முக்தி என்றால் என்ன? இறந்த பிறகு அடைகிற ஏதோ ஒரு நிலை அல்ல. முக்தி என்பது வாழுகின்ற வாழ்க்கையில் நீங்கள் பெறக்கூடிய விடுதலை தான் முக்தி.
அப்ப சித்தினா, சித்தியை பத்தி சமயங்கள்ல கிடையாது. எங்கேயாவது நீங்க சித்தி பத்தி சமயத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான்னு பாருங்க, கிடையாது. முக்தி தான் சமயத்தின் முடிந்த முடிவு, முக்தி. ஆனா வள்ளல் பெருமான் முக்திக்கு மேல ஒன்னு எடுத்துட்டு வர்றார், அதுக்கு பேர் தான் சித்தி. அந்த சித்திக்கு என்ன அர்த்தம் சொல்றார் வள்ளல் பெருமான் என்றால், மரணமில்லாத பெருவாழ்வுன்னு சொல்றார். இப்ப விடுதலை அடைஞ்சிட்டீங்க, இப்ப அடுத்த நிலை எங்க போனோம்? இந்த விடுதலையை நிரந்தரமாக்கணும். சில ரவுடிங்கெல்லாம் ரிலீஸ் ஆயிடுவானுங்க, பர்மனண்டா ரிலீஸ் ஆக முடியாது. திரும்ப தப்பு பண்ணாங்கன்னா திரும்ப உள்ள போயிடுவாங்க. தப்பே பண்ணனாலும் சந்தேக கேஸ்ல திரும்பி உள்ள போடுவாங்க. ஒரு முறை முக்தி அடைஞ்சிட்டீங்க, முக்தி அடைஞ்சதோட நிறுத்த முடியாது. திரும்ப நீங்க என்ன ஆகக்கூடாது? பிறக்கக்கூடாது. முக்தி அடைஞ்சா திரும்ப பிறக்காம இருந்த நிலை கிடைச்சிரும்லாம் கிடையாது. சமயத்துல பல பேர் இறைவன் கிட்ட போய் திரும்ப வந்தா உண்டு. இப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? முக்தி அடைஞ்சிட்டியா, அடுத்து உனக்கு என்ன வேணும்? சித்தி வேணும். சித்தினா என்னப்பா? சித்தினா என்னப்பான்னா வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், சித்தி என்றால் மரணமில்லாத பெருவாழ்வை அடைதல், பேரின்ப வாழ்வை அடைதல் தான் சித்திங்கிறார். இப்ப இந்த பேரின்ப வாழ்வை அடையணும், அடுத்து அதுக்கு முன்னாடி இந்த முத்தி அடையணும். இந்த இரண்டையும் எப்போது அடைய முடியும்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? சன்மார்க்க சங்கத்துக்குள்ளே வந்தால் இந்த இரண்டையும் அடையலாம் அப்படின்னு சொல்லி சத்தியம் 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 சத்தியமே சொல்றார். வள்ளல் பெருமான் தொடர்ந்து 5 முறை சத்தியம் செய்கிற ஒரே பாடல் இந்த பாடல். அப்ப நீங்க கவனிக்கணும், 5 முறை சத்தியம் செய்யறாருன்னா இது எவ்வளவு முக்கியமான செய்தி அப்ப இந்த பாட்டுல இருக்குதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். வேற எதுக்கும் இவ்வளவு சத்தியங்கள் வள்ளல் பெருமான் இவ்வளவு நீட்டி இவ்வளவு பெரிய சத்தியங்கள் சொன்னதில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றார், சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் காண சத்தியம் 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 சொன்னேன் அப்படின்னு ஒரு இடத்துல 3 முறை சத்தியம் போடுறார். இதுல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட இடம் என்னன்னா, சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் காண அப்படின்னா வள்ளல் பெருமான் இருந்த காலத்திலேயே சாதுக்கள் உருவாகி இருந்தார்கள். சன்மார்க்கத்துக்கு சாதுக்கள் வள்ளல் பெருமானுக்கு பிறகு கிடைக்கல, வள்ளல் பெருமான் இருந்த காலத்திலேயே அவர் சாதுக்களை உருவாக்கிட்டார். சன்மார்க்க சங்கக்குள்ள சாதுக்களின் முன்னிலையில் நான் இதை சத்தியம் செய்கிறேன் சத்தியம் செய்கிறேன் என்று 3 முறை சத்தியம் செய்கிறார். இப்போ இந்த மாதிரி வள்ளல் பெருமான் சத்தியம் செய்கின்ற இடங்கள் திருவருட்பாவிலே பல இடங்கள்ல உண்டு. ஆனா சத்தியம் என்கிற இந்த சொல்லுக்கு இன்னும் ஒரு நேர் பொருளை நம்ம யோசிக்கலன்னா இந்த சத்திய பிரகடனத்தை புரிஞ்சுக்க முடியாது. நேரா இந்த சத்தியம் என்கிற சொல் ஒருத்தரை குறிக்குது. அது யாரை குறிக்குதுங்கிறது எங்க தெரியுதுன்னா, வள்ளல் பெருமான் உரைநடையில எழுதிய விண்ணப்பங்கள்ல சத்திய சிறு விண்ணப்பம், நம்ம எதை படிக்கிறோமோ இல்லையோ ஒரு முறை சத்திய சிறு விண்ணப்பத்தை படிக்கணும். ஏன்னா நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம ஏன் வாழ்றோம், நமக்கு என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சத்திய சிறு விண்ணப்பம் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுல எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, இயற்கை உண்மையர் என்றும். இப்ப கடவுளை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி நீங்க தான் பண்ணணும். நான் சொல்றது உண்மையா இருக்கும்லாம் சொல்ல முடியாது, நம்ம சுயமா ஆராய்ச்சி பண்ணணும். இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை உண்மையர் என்றும். உண்மைனா என்னன்னு சொன்னேன், உண்மைனா அழியாதது, உண்மைனா மாறாதது, உண்மைனா நிலையானது, அதுதான் உண்மை. இப்ப இறைவன் எப்படிப்பட்டவன்னா அவன் அழியாதவன், மாறாதவன், நிலையானவன். இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும். அப்ப செயற்கை அறிவுன்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன செயற்கை அறிவு இயற்கை அறிவுனா, செயற்கை அறிவுங்கிறது வேற ஒருத்தன் சொல்லி நம்ம மூளையில ஏத்தி விட்டுது. வேற ஒருத்தன் சொல்லி உங்க மூளையில ஏறதெல்லாம் செயற்கை அறிவு. உங்களுக்கே உள்ள இருந்து ஒரு ஞான அனுபவம் வருது இல்ல, அதுதான் இயற்கை அறிவு. இறைவனுக்கு யாராவது அறிவு சொல்லணுமா? இறைவனுக்கு போய் யாராவது பக்கத்துல உட்காந்துட்டு, இப்ப நம்ம கதைகள் புராணங்கள் எல்லாம் சொல்றோம், நான்முகன் இதை சொன்னாரு, உபதேசம் பண்ணார். இறைவனுக்கு யாராவது உபதேசம் பண்ண வேண்டிய தேவை இருக்கா என்ன? கிடையாது. இறைவனுக்கு இயல்பிலேயே அவனுக்கு அறிவு உண்டு. இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிர்குணர் என்றும். அப்படின்னா என்னங்க? கடவுளுக்கு குணம் கிடையாது. நீங்க கடவுளுக்கு இதுதான் குணம்லாம் நீங்க சொல்ல முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு எதனாலும் சொல்லிக்கலாம், அவர் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாரு, இந்த மாதிரி குணம், என் குணத்தான் தாளை வணங்கா தலையெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா நியாயப்படி பார்த்தா அவனுக்கு குணம் கிடையாது. இதுதான் குணம்னு நீங்க அவனுக்கு ஒன்று சொல்ல முடியாது. நிர்குணத்தர் என்றும் சிற்குணர் என்றும். பாருங்க, வள்ளலாரே முரண்படுறாரு. முதல்ல குணம் இல்லைன்னுட்டாரு, இப்ப அடுத்து என்ன சொல்றாரு? சிற்குணர். சிற்குணர்னா சித் குணர். சித்துனா என்னன்னு சொன்னேன்? அறிவுன்னு சொன்னேன். சித்துனா அறிவு. அவருக்கு எது குணமா? அறிவே குணம், தனியா ஒரு குணம் கிடையாது அவருக்கு, அறிவு தான் குணம். சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும்.
சத்தியர்னு யாரை சொல்றாரு இப்போ? கடவுளே சத்தியம்தான். நம்மால் சில பேர் நான் கடவுள் மேல சத்தியமா சொல்றேன்னு சொல்லுவான். நீ கடவுள் மேலாம் சத்தியம் சொல்ல வேணாம், கடவுளே சத்தியம்தான். வல்லல் பெருமாள் அழகா சொல்றாரு பாருங்க, சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும். அவன் அருட்பெருஞ்சோதின்னு நீ சொன்னாலும் அவர்தான். இல்லை பெருமாள், சிவபெருமான், நான்முகன், நாராயணன், நீ என்ன அநேகர்னு சொன்னாலும் அது அவர்தான். ஆதியர் என்றும் அவர்தான் முதல், அனாதியர் என்றும் அவர்தான் கடைசி, அமலர் என்றும் அவர்தான் நிரந்தரமானவர், அருட்பெருஞ்சோதி என்றும் அற்புதர் என்றும். இதான் ரொம்ப அழகு வள்ளல் பெருமானுடைய பியூட்டிஃபுல். அதாவது அந்த அவருடைய அந்த கடவுளை வகைப்படுத்துற தன்மை பாருங்க. அற்புதர் என்றும் அவர்தான்ப்பா மெஜிஷியன், மேஜிக் பண்ண கடவுள் தான் மேஜிக் பண்ண முடியும், அந்த அற்புதங்கள் எல்லாம் அவன் தான் செய்ய முடியும்ட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு. நிர் அதிசயர் என்றும் அவர்கிட்ட அதிசயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது, அவர் தான் அதிசயம் பண்ணுவாருங்கிறாரு. ஆனா அவர்கிட்ட அந்த அதிசயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்கிறாரு. நான் இதை எங்க பொருத்தி பார்க்குறேன் பாருங்க. அற்புதம்னு சொல்றாரு, ஆனா அற்புதங்கள் பண்ண மாட்டார், அதிசயராகவும் இருக்க மாட்டாருங்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, மணிவாசகர் குதிரை வாங்க வந்தார், அவர் முதலமைச்சராக இருந்தார். நமக்கு கிடைச்ச அற்புதமான முதலமைச்சர்கள் 2 பேர் தமிழ்நாட்டுக்கு. 2 பேர், நீங்க நினைக்கிற முதலமைச்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன். 2 பேர் அற்புதமான முதலமைச்சர் நமக்கு கிடைச்சாங்க. ஒருத்தர் செக்கிழார் பெருமான், இன்னொருத்தர் மணிவாசகர். இந்த 2 பேர் மாதிரி நமக்கு கிடைச்ச கடைசி அற்புத முதலமைச்சர்கள் இந்த 2 பேர் தான். இந்த 2 பேரும் உண்மையான ஆன்மீக அரசியல் செஞ்ச முதலமைச்சர்கள் இந்த 2 பேர் தான். மணிவாசகர் முதலமைச்சர், குதிரை வாங்க வர்றார். எதுக்கு குதிரை வாங்க வர்றாரு? ராஜா ஓட்டுறதுக்கு குதிரை வாங்கி வரல, படைக்கு குதிரை வாங்க வர்றாரு. அதனால தான் முதலமைச்சரே வர்றாரு. இல்லைன்னா ஏன் முதலமைச்சர் குதிரை வாங்க வரணும்? ஒரு 4 காவலாளி அமிச்சா பிடிச்சிட்டு வர போறானுங்க. அவர் அதுக்கு போல அரபு தேசத்துல இருந்து போருக்கு தேவைப்படுகிற பெரிய குதிரைப்படைக்கு தேவையான குதிரைகளை வாங்குறதுக்காக வந்திருக்கிறார். அதுக்கு முதலமைச்சர் தானே வரணும், ஏன்னா சீக்கிரட்டான விஷயம் இல்லையா, இது ஆர்மி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அதனால வரார். வந்தவர் பாதி வழியில சிவபெருமான் ஆட்கொள்றார். கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அப்படிங்கிறாரு. திருப்பெருந்துறைன்னு சொல்றாங்க, கோகழின்னு சொல்றாங்க. அந்த ஊரை பத்தி தெளிவா தெரியல நமக்கு. போற வழியில ஒரு குருத்த மரத்தடியில சிவபெருமான் ஒரு அந்தனர் கோலத்தில் இருக்கிற போது இவர் போய் இவருடைய தலைமையில் 2 பாதங்களையும் வைத்து தீட்சை கொடுத்து அவர் ஆட்கொள்றார். ஏகாந்தமா இருக்கு மணிவாசகருக்கு தலைமையில கால் வைக்கும் போது. அந்த ஏகாந்தத்தை நம்மளால சொல்லவே முடியாது, ஏன்னா நமக்கு இன்னும் யாரும் தள்ள கால் வைக்கல, வச்சதான் தெரியும். அவருக்கு அது ஏகாந்தமா இருக்கு. அந்த கால் வச்சது, கால் வச்ச வரைக்கும் அவருக்கு தெரியல யாருன்னு, அந்த ஏகாந்தத்திலே இருக்கிறாரு. அந்த காலை எடுத்த உடனே தான் அவருக்கு தெரியுது காலை வச்சது யாருன்னு. ஐயோ வந்துருக்குது, எம்பெருமான் வந்துருக்கிறாருன்னு நினைக்கிறதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் அதை தேடுறார், பாடுறார், அழறார். அதுதான் நமக்கு கிடைச்ச திருவாசகம். தேடி தேடி அலைஞ்சவர் என்ன பண்ணிட்டார், அங்கேயே கோயில் போய் அங்கேயே உட்காந்து குதிரை வாங்க கொடுத்த காசுல கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டார். கவர்மெண்ட் காசுல கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு கோயில் காசுல கவர்மெண்ட் நடக்குது, அன்னைக்கு கவர்மெண்ட் காசுல கோயில் கட்டினேன். ராஜா காதுக்கு போகுது, நீங்க குதிரை வாங்க கொடுத்த காசுல கோயில் கட்டிட்டு இருந்தாரு. உடனே ராஜா என்ன பண்றாரு, ஆள் அனுப்புறாரு. மணிவாசகருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் மொத்த காசையும் செலவு பண்ணிட்டார், தாம் தும் செலவு பண்ணிட்டார். ஏன் சாமிக்கு செய்யணும்னு செஞ்சுட்டார், குதிரை வாங்க வந்ததே மறந்துட்டார். எப்பவுமே சில நேரங்கள் அப்படிதான், ஒரு பெரிய வேலை வந்துருச்சுன்னா சின்ன வேலை மறந்துடும், நம்ம மறந்துட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல. சிவபெருமாட்ட அழறாரு, நீ தானே கால் வச்ச, நீ கால் வச்சுதான் நான் மனசு மாறி போயிட்டேன், நான் இங்கேயே இருந்துட்டேன், இப்ப என்னை கூப்பிடுறான் ராஜா வேற சாவடிப்பான், என்னதான் பண்றது நான். சிவபெருமான் சொல்றாரு, அசரீரியா நீ போ, நான் குதிரை ஓட்டு வரேங்கிறார். இப்ப நம்மளா தான் யோசிப்போம், நீ எப்படி குதிரை ஓட்டு வருவ, நீ தான் கடவுளாச்சே, நீ எப்படி, அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க கூட, நம்பணும். அதானே, நம்மளால நம்ப மாட்டான். இப்ப பாருங்களேன், கோயில்ல இருந்து திடீர்னு உள்ள சாமி பேசுன்னு வச்சுக்கேன், நம்மளால முதல்ல பதில் சொல்ல நினைக்கிறீங்க. உள்ள ஸ்பீக்கர் இருக்குதா, மற்ற மறைஞ்சுக்கிறானா, கது பிராண்டி பேசுறானாலாம் ஆராய்ச்சி பண்ண நம்ம நம்ப முடியாது. எத்தவொடனே நம்ம சில பேர் அதுக்கு அருள்கிட்ட கேட்பாரு, நீ சிவபெருமாளா இல்ல பெருமாளா அப்படின்னு கேட்பா. உள்ள நிறைய சிவபெருமான், அப்ப எங்க சடாமுடியெல்லாம் காணும், அதெல்லாம் கேட்போம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் அது கடவுள் இருக்கணும்னு நினைப்போம். அப்பதான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இப்ப கடவுள் ஒரு சாதாரணமா ஒரு ஜிப்பா போட்டு வந்து எதிர்க்கு வந்து நான் தான் கடவுள் சொன்னாருன்னா கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்றோம். நம்ம அதை ஏத்துக்க மாட்டோம். அசரீரியா ஒழிக்கிறாரு கடவுள், நான் குதிரை ஓட்டிட்டு வரேன் நீ போங்கிறார். ரொம்ப நம்பிக்கையா ராஜா கிட்ட வராரு, வந்து குதிரை எல்லாம் பேசி முடிச்சிட்டேன், குதிரை வரப்போகுது. சரி எப்ப வரும், இந்த நாள் வரும், வந்துடும். அந்த நாள் வந்தது, குதிரை வரல. ராஜா கோவப்படுறாரு. கோவப்படும் போது பார்த்தா தூரத்துல
குதிரை ஓட்டின்னு வர்றாரு. யாரு? சிவபெருமான் குதிரை ஓட்டின்னு வர்றாரு. குப்பாயம் போட்டுக்கிட்டு, குப்பாயம்னா அரபுக்காரர்கள் போடுற ஒரு ட்ரெஸ், சட்டை மாதிரின்னு வச்சுக்கோங்க. குப்பாயம் போட்டுக்கிட்டு, தலையில தொப்பிலாம் போட்டுட்டு சிவபெருமான் எனக்கு தெரிஞ்சு பயங்கர காஸ்டியூமர். அவர் போடாத வேஷமே இல்லை. அவர் ரொம்ப பிடிக்கும் பொழுது, விறகு வெட்டுறவனா அப்போ வேஷம் போடுறது, வளையல் விற்கிறவனா வேஷம் போடுறது, அவர் ரொம்ப ஜாலியா இருக்கும் பொழுது அப்பெல்லாம். இப்பயும் சொல்ல முடியாது, நிறைய இப்படி சுத்தி தாங்கிறாரு, நமக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. நமக்கு இப்ப சிவபெருமானே வந்தா கூட அடையாளம் தெரியாது. குதிரையெல்லாம் ஓட்டிட்டு வராரு. குதிரையை ஓட்டு வந்த உடனே மணிவாசகருக்கு சந்தோஷம், சொன்ன மாதிரி வந்துட்டாருப்பா குதிரையெல்லாம் ஓட்டின்னு. உங்களுக்கு அந்த கதை தெரியும். குதிரையை ஓட்டிட்டு வரல நம்மால் நினைச்சிருந்தாருன்னா அப்படி எங்காவது முதுமலை காட்டுக்காக போய் ஒரு 10 குதிரையை மேய்ச்சி தூக்கிட்டு வந்திருக்கலாம். இவர் என்ன பண்ணிட்டாரு, குதிரை நம்ம நாட்டில் கிடையாது, நம்ம நாட்டில் இல்லை, இம்போர்ட்டட், வெளிலேருந்து வரணும் குதிரை. இவருக்கு இப்போ வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வாங்குறதுக்கு டைம் இல்லை சிவபெருமானுக்கு. சரி என்ன பண்ணாரு, அற்புதர் என்றும் வள்ளலார் சொல்றாருல, அற்புதர் என்றும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அற்புதங்கள் செய்யலாம். அவர் என்ன பண்றாரு, சுத்தி பார்க்கறாரு. நரி தான் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். அன்னைக்கும் நிறைய தமிழ்நாட்டில் நரி தான் இருக்குது, இன்னைக்கும் நிறைய தமிழ்நாட்டில் நரி தான் இருக்குது. சுத்தி பார்க்கறாரு, நரியா இருக்குது. சரின்ட்டு எல்லாத்தையும் புடிச்சு என்ன பண்றாரு, குதிரையாக்குறாரு. அற்புதர் என்றும் அதான அற்புதம், நரியை பரியாக்குதல் அதான அற்புதம். எல்லாத்தையும் குதிரையாக்குறாரு. குதிரையாக்கி மொத்தமா மேய்ச்சி கூட்டு வர்றாரு. கூட்டு வந்து இருந்தாங்க குதிரை அப்படின்னு கூத்துட்டு போயிடுறாரு. மணிவாசகர் சொன்ன மாதிரி குதிரை வாங்கிட்டாருப்பா, செலவெல்லாம் மண்ணில் போல இருக்குது, நீ தப்பா சொல்லியிருக்கிறீங்க, மணிவாசகரை விடுதலை பண்ணுங்க வெளியே விட்டாங்க. இந்த நைட் என்ன ஆயிடுச்சு பாருங்க, திரும்ப குதிரையெல்லாம் நரியாயி ஊழிட ஆரம்பிச்சிச்சு அரண்மனையில. நிர் அதிசயர் என்றும், இப்பதானே அதிசயம் பண்ணாரு, இப்ப இந்த அதிசயம் என்ன ஆயிடுச்சு, நான் அதான் பொருத்தி பார்க்கிறேன். அற்புதர் என்றும் நிர் அதிசயர் என்றும், நரியை பரியாக்கி அதிசயமும் செய்தான். ஆனா அந்த பரியாவே வைக்கவும் இல்லை அவன் அங்க. அப்ப இது ரெண்டுமே செய்யற வல்லம் அவன்கிட்ட இருக்குது. அவன் இப்படியும் பண்ணுவான் அப்படியும் பண்ணுவான், ரெண்டுமே அவனால பண்ண முடியும், அதை செய்யறான். பட் ஆனா வேடிக்கையா நாங்க என்ன சொல்லுவோம், ஏன் சிவபெருமான் குதிரையவே கூட தான் பண்ணிருக்கலாம், அவருக்கு இருக்கிற பெரிய சக்தி வல்லபத்துக்கு 10 குதிரை 100 குதிரை கூட உருவாக்கி எடுத்துட்டு வரலாம், ஏன் நிறைய பரியாக்குனார் அப்படின்னா நாங்க எப்பவுமே சொல்லுவோம். சோசோமி எங்கள் ஐயா அதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவாரு. இந்த சர்க்கஸ்ல இப்ப இல்லை, அப்பெல்லாம் சர்க்கஸ் நீங்க சின்ன வயசுல நிறைய பார்த்துருப்பீங்க. சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கத்தை அடக்கி வச்சிருப்பான். ரிங்குக்குள்ள வானா சிங்கம் ஒரு ரிங்குக்குள்ள வரும். புலி வச்சிருப்பான், ஒரு ரிங்கு வச்சு அதுக்குள்ள வானா வரும். இந்த யானையை வச்சிருப்பான், ஸ்டூல் மேலே ஏறி நின்னா யானை ஸ்டூல் மேலே ஏறி நின்று தும்பிக்கை தூக்கும். எந்த சர்க்கஸ்லயாவது நரி வச்சு சர்க்கஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எந்த சர்க்கஸ்ல நரி வச்சு பண்ணி பார்த்துருக்கீங்களா? பண்ண மாட்டான். ஏன்னா மனுஷன் எதை வேணாலும் அவன் வசம் பண்ணிடலாம், நரியை மட்டும் அவன் வசம் பண்ண முடியாது. சிவபெருமான் ஏன் நிறைய பரியாய்க்கு வராருன்னா, அடே உன்னால் வசம் செய்ய முடியாத நரியை கூட பரியாக மாற்றும் வல்லபம் எனக்கு இருக்கிறது என்பதை உனக்கு காட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன்னு நரியை பரியாக்கி சிவபெருமான் வந்தார் அப்படின்னு சோசோமி சொல்வார். வள்ளலார் அதை தான் ரொம்ப அழகா சொல்றார். இறைவன் எப்படிப்பட்டவன், அற்புதர் என்றும் அற்புதம் செய்வான், ஆனா நிர் அதிசயர் என்றும் திடீர்னு ஒண்ணு எல்லாம் போயிடுவான், ஒண்ணும் பண்ண மாட்டான், சாதாரணமாயிடும். நிர் அதிசயர் என்றும், எல்லாம் ஆனவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுள் தேவரீர் திருவருட் சமூகத்தில் துரும்பினும் சிறியமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருச்செவிகளில் கேற்ற அருளி எங்களை ரட்சித்தருளல் வேண்டும். இப்படிதான் அந்த விண்ணப்பம் தொடங்குது. நான் ஏன் இந்த விண்ணப்பத்தை இப்ப முக்கியமா எடுத்துருக்கிறேன்னா 2 காரணங்களுக்காக எடுத்துக்கிறேன். ஒண்ணு, வள்ளல் பெருமானுடைய சத்திய பிரகடனத்துக்கு பின்னால் இருக்கிற காரணம். நம்ம நம்ப மாட்டாங்கிறோம். இப்ப ஒருத்தனை பிடிச்சி நீ ஆன்மா அப்படின்னு சொன்னா அவன் ரொம்ப யோசிச்சு சொல்லுவான். அப்படின்னா அப்படின்னு கேட்பான். இல்லடா அது உனக்குள்ளே ஒளி விடுகிறது அப்படின்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எங்க ஒளியே விடலம்பான். அவனுக்கு இப்போ அதை நிரூபிக்கணும். நீ சொல்றதால நான் எப்படி நம்புறது, உனக்கு இன்னொரு பிறவி இருக்குதுறாங்கிறோம். இப்போ என் போன பிறவி ஏன் எனக்கு தெரில, உனக்கு தெரில, எனக்கு தெரியணுமா இல்லையா? இப்போ எனக்கு பிறவி இத்தனை எடுத்துக்கிறேன்னா எனக்கு ஏன் தெரில. இப்போ இந்த கேள்விகள்லாம் நம்ம பதில் சொல்லணும்.
சில நேரங்களில் இந்த பதில நேரா சொல்ல முடியாதப்ப நம்ம என்ன சொல்லிடுவோம், சத்தியமா சொல்ல நான் நம்பிடுறானு. சில இடங்கள்ல அந்த சத்தியத்தை மீறி அதை நம்ம அவனுக்கு விளக்கணும்னு முயற்சி பண்ணுவோம்ல, இதெல்லாம் உண்மைன்னு அவனை விளக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம்ல. இப்ப சத்திய பிரகடனம்னா சத்தியம் சொல்றது மட்டுமே சத்தியம் இல்லை, அந்த சத்தியத்துக்கு பின்னால் இருக்கிற விளக்கம். சத்தியம்னு சொன்னார்ல பல இடங்கள்ல, இதெல்லாம் சத்தியம்ங்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குதுன்னு கேட்கணும். நான் நம்புறேன், நீ சத்தியம் பண்ணா நான் நம்புறேன், ஆனா அதை தாண்டி எப்படி நம்புறது? இதுன்னா அந்த சத்தியத்தை இப்ப நீங்க விளக்கணும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சிறு விண்ணப்பம் என்னன்னா, வள்ளல் பெருமான் ஈட்ட சத்தியத்தின் விளக்கம். இதை விட வேற யாரும் தெளிவா விளக்க முடியாது, அப்படி விளக்கி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சத்திய சிறு விண்ணப்பம் எல்லாரும் படிக்கணும் ஒரு முறை. சொல்றாரு, இப்ப முதல் பேரா ஃபுல்லா கடவுளை பத்தி சொல்லிட்டாரா, படுத்து வராரு பாருங்க. எல்லா சக்திகளும், எல்லா சத்தர்களும், எல்லா தலைவர்களும் அறிந்து கொள்ளதற்கு மிக அரிதாய் இறைவனை எல்லாராலும் அறிய முடியாது. அதுல ஒரு வரி போட்டார் பாருங்க, அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொல்றாரு, தேவரீரது தனிப்பெரும் தன்மைக்கு மெய்யறி உடையோரால் விதிக்கப்பட்ட வேதாகமங்களும் பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறுதகை வாசகங்களை பெற்று திகைப்படைகின்றன ஒரு வார்த்தை போறார். அப்படின்னா என்ன, வேதாகமங்கள் வேதாகமங்கள்னு சொல்றாங்களே, அதான் எல்லாமே சுப்பீரியர்னு சொல்றாங்க, அப்படிதானே? ஆனா வள்ளலார் என்ன சொல்றார், ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகி நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதின்னு எழுதுறார். மணிவாசகனும் சொல்றார், வேதங்கள் ஐயோ அப்படின்னு, வேதங்கள் ஐயோன்னு சொல்ற அளவுக்கு அவன் உயர்ந்தவனா இருக்கிறானா. இப்போ நமக்கு சுப்பீரியரே என்னங்க, வேதமும் ஆகமம் தான். நம்ம சமயத்துல சுப்பீரியரான ரெண்டு விஷயம், ஒன்று வேதம், இன்னொன்னு ஆகமம். வள்ளலார் என்ன சொல்றார், இந்த வேதாகமங்கள் பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறுதகை வாசகத்தை பெற்று திகைப்படைகின்றன. அப்ப வேத ஆகமெல்லாம் பெருந்தகை வாசகம் இல்லையா, உன்னை பத்தி சொல்ல தெரியல, அதுங்களுக்கு ரொம்ப சின்னதா தான் உன்னை பத்தி சொல்லி திகைக்குதுங்கிறார். திகைக்குதுன்னா என்னங்க, ஆச்சரியப்பட்டு நிக்குதான், சொல்ல வருது ஆச்சரியப்பட்டு நிக்குது. இந்த திகைத்தனை போலும் தான் மணிவாசகர் வேதங்கள் ஐயோ என்று, ஐயோன்னு எப்ப சொல்லுவோம், திகச்சாதான் சொல்லுவோம். ஐயோக்கு ரெண்டு அர்த்தம், நம்ம படிக்கிறது ஐயோன்னு ஒண்ணு இருக்குது, ஐயோ அப்படின்னு. வேதங்கள் ஐயோன்னு சொல்லல, வேதங்கள் என்ன சொல்லிருக்குது, ஐயோன்னு. எப்ப திகைப்படைஞ்ச என்ன, ஒரு பெரிய பார்க்காத ஒரு பெரிய மலையை பாக்குறீங்க, நம்ம வாயிலிருந்து என்ன வரும், ஐயோ. இப்ப நம்ம சொல்லுவோம், நான் ஒரு மலையை பார்த்தேன், எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஐயோக்குள்ள சொல்லவே முடியாது, அப்படி இருந்துச்சு அந்த மலை. ஐயோ அப்படின்னா சொல்லவே முடியல, அப்படி இருந்துச்சு அந்த மலை. வேதங்கள் என்ன சொல்லுதா, வேதங்கள் ஐயோ, ஐயோ இல்ல, வேதங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிச்சு, அப்படி இருக்கா நான் கடவுள். இப்ப இத வள்ளலார் எப்படி அழகா சொல்றாரு பாருங்க, வேதாகமங்கள் பெருந்தகை வாசகத்தால் பெறாது சிறுதகை வாசகங்களை கொண்டு திகைப்படைகின்றன. இப்ப வேதமோ ஆகமோ கடவுளை பத்தி முழுசா சொல்லல, சொல்ல வந்துட்டு ஐயோன்ட்டு நின்றுச்சு, அது சொல்லல, திகைப்படைந்து நின்ற பின்னால். வள்ளலார் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, மலத்தில் புழுத்த புழுவிலும் சிறியனாகிய யாங்கள். வேதாகமுமே திகைச்சு போச்சுன்னா, மலத்தில் இருக்கிற புழு இருக்கே, அந்த புழுவை விட சின்ன நாங்க உன்னை பத்தி என்ன சொல்றது. உன்னை பத்தி நிறைய ஆன்மீக பேச்சாளர்கள் இன்னைக்கு என்ன பேசுறாங்க தெரியுமா, நான் தான் முருக வழிபாடை தொடங்கி வைத்தேன், நான் தான் கந்தசஷ்டி கவசத்தையே எல்லோரையும் பாட வைத்தேன், விட்டுப்பட அவங்க அப்புறம் நான் தான் கடவுளையே படைத்து இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் வந்துட்டாங்க. நான் தான் இதை சொன்னேன், ரிபவ சரவண சரவண ரிபச கசபன், கந்தசஷ்டி ஏதம்னு கூட அதெல்லாம் தெரியாது, இவங்க அதெல்லாம் உருவாக்கி நான் தான் இதை சொன்னேன், நான் தான் விளக்கு பூஜை தொடங்கினேன், நான் தான் உங்கள் வீட்டில் சாமி படத்தையே கொண்டு வந்து வைத்து எல்லாம் பேசுறாங்கல்ல. வள்ளலார் பாருங்க, கடவுளையே பரிபூரணமாக உணர்ந்து நித்திய பெருவாழ்வு வாழ்ந்த அவர் என்ன சொல்றார், மலத்தில் புழுத்த புழுவிலும் சிறிய நான் உன்னை பற்றி சொல்ல முடியுமான்னு ஒரு இடத்துல குனிறார்ல, அதுதான் இறைவனுடைய அருள் பெற்ற இடம். இறங்கணும், எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சாலே நீங்க அவுட்டு. எங்கேயாவது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாலே நீங்க அவுட். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு பாருங்க, மலத்திடை புழுத்த புழு, பல இடங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார், பார்த்திருக்கீங்களா? நிலத்திடை புழுத்த புழு அல்ல, நான் மலத்திடை புழுத்த புழும்பார். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. வியாக்கியானம் சொல்றவங்க ஏன் அப்படி சொன்னாரு தெரியுமான்னா, மற்ற புழுக்கள் எல்லாம் அடுத்த பரிணாமத்துக்கு போகும். இப்ப பட்டாம்பூச்சி புழுவா இருக்கும், புழுவா இருந்தா அது என்ன செய்யுது, அடுத்த பரிணாமத்துக்கு போகுது.
எல்லாம் அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு போகுது. பரிணாமத்துக்குள்ள போகாத புழுக்கள் 2 தான், நிலத்தில் இருக்கிற புழுவும் மலத்தில் இருக்கிற புழுவும் தான். மற்ற புழு எல்லாம் அடுத்த பரிணாமத்துக்கு போகும். நிலத்தடை பிடித்த புழு நிலத்திலே புழுவா இருக்கும். ஆனா வள்ளலார் சொல்றார், நான் நிலத்தடை புழு கூட இல்லை, அதாவது பரவாயில்ல, ஏதோ செய்து மண்ணை உழுவுது, பயன் தருது, என்னமோ செய்து. எந்த பயனும் இல்லாம மலத்தில் இருக்கிற புழு இருக்கே, நான் அந்த மாதிரி ஒரு புழுங்கிற. யாருக்காவது இவ்வளவு இறங்குற மனசு வருமா? இறங்கணும் சார், இதுதான் இறங்கணும். எப்ப இறங்கும்னா, நான் எனது என்பது எப்ப இல்லையோ அப்பதான் இறங்க முடியும், இல்லைன்னா இறங்க மாட்டோம். வள்ளல் பெருமான் இறங்குறார். மலத்திடை புழுத்த புழுவிலும் சிறியேன் நான், உன்னுடைய வல்லபத்தை என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. இப்பதான் உன்னை எப்படி அறிய முடியும்? அறிவே உருவாய், அறிவே வடிவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அறிவாய், அறிவே அனுபவமாய் அனுபவிக்க தெரிந்து கொள்ளாது. உன்னை அறிவோட பார்க்கணும், அறிவோட சிந்திக்கணும், அறிவோட பார்க்கணும். ஆனா நாங்க எப்படி பார்க்கிறோம்? ரொம்ப அழகா ஒத்துக்கிறாரு. குற்றமே வடிவாய், குற்றமே உருவாய், குற்றமே பொறியாய், குற்றமே மனமாய், குற்றமே அறிவாய், குற்றமே அனுபவமாய் அனுபவிக்கின்ற சிறிய எங்கள் திருச்சமூகத்தில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பமும் குற்றமே வடிவாய் இருக்கு. நான் வைக்கிற பிரார்த்தனை கூட குற்றம் தான்ப்பா. ஏன்? நானே குற்றமா தானே இருக்கேன், எல்லாம் குற்றமா. ஆனா கருணை பாருங்க, வள்ளலார் எங்க கொண்டு வந்து வைக்கிறாரு? குற்றங்களை குணங்களாய் கொள்ளுதல் தேவரீரது பெருங்கருணை என்பதால் என் குற்றங்களை குணங்களாய் கொள்கிற. நல்லா பாருங்க, எந்த இடத்துலயும் அவருக்காக விண்ணப்பம் வைக்கல. தேவரீர் எங்கள் சமூகம்ங்கிறார். அப்படின்னா யாருங்க? இந்த அம்மா, நானு, ஐயா, நம்ம எல்லாரையும் சேர்த்து நமக்காக சொல்றார். அவரை மட்டும் சொல்லல, சமூகம்னா யாருங்க? நம்ம எல்லாருக்காகவும் பேசுறார். இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வராரு. நம்மெல்லாம் எங்க இருந்தோமா? அஞ்ஞாத இருளில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சி இன்றி காலம் போக. இந்த ஆன்மா உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு தெரியுமா? ஒரு அஞ்ஞான இருள். அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கேட்டீங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தாங்க அறிவு இல்லையே, கண் இல்லையே, பார்வை இல்லையே, உணர்ச்சி இல்லையே. அப்ப அந்த அஞ்ஞான இருள் எப்படிப்பட்டதுன்னா சொல்ல முடியாது. ஏன்? நமக்கு அது இருந்து அங்க அனுபவிச்சா தெரியும். இப்போ உங்களை ஒரு ஜெயிலுக்குள்ள விடுறாங்க, கண்ணை கட்டிட்டாங்க, காதையும் மூடிட்டாங்க, ஜெயிலுக்குள்ள விட்டு 6 மாசம் கழிச்சு வெளியே கூட்டு வந்து ஜெயில் எப்படி இருந்துன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஒண்ணுமே தெரியாது எனக்கு இன்னும். ஆனா அது ஜெயில். அந்த மாதிரி ஆன்மா ஒரு ஜெயிலுக்குள்ள இருந்து வந்துருக்குது, உடம்பு எடுத்துருக்குது. அந்த ஜெயில் எப்படிப்பட்டதுன்னா தெரியாது. ஏன்? அந்த ஜெயில நம்ம ஆன்மாவுக்கு அறிவு இல்லை, கண்ணு இல்லை, பார்வை இல்லை, அனுபவம் இல்லை, உணர்ச்சி இல்லை, எதுவுமே. இப்ப உணர்ச்சி இருந்தாவது அது சொல்லல, எனக்கு இப்படி இருந்துச்சு, கொஞ்சம் இப்படி இருந்துச்சு, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சு, இப்படிலாம் அது சொல்லும். அது உணர்ச்சியே இல்லை, ஒண்ணுமே இல்லை. எப்படி இருந்தது? செத்து போன மாதிரி இருந்தது ஆன்மா. இப்போ கடவுள் பார்த்து என்ன செஞ்சானா, அவ்விருளை விட்டு நீக்கி இவ்வுலகத்தினடை புல் நெல் மரம் செடி பூடு முதலியவாகவும் கல் மலை குன்று முதலியவாகவும் பிறந்து. இப்ப நம்மளை முதல்ல கடவுள் எடுத்து நேரா மனுஷனாக்கல. இப்ப ஆன்மாவை பார்த்து ரொம்ப நல்ல ஆன்மா நேரா தாமல் சரவணன் ஆக்கலாம், அப்படிலாம் ஆக்கல. ஏன்னா முதல்ல தூக்கிட்டு போய் எங்க போட்டிருப்பாரு? பாறையாவோ கல்லாவோ மரமாவோ தான் தூக்கி போட்டிருக்காரு. இல்ல நல்லா கவனிங்க, இதுவும் ஒரு நுட்பம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் பிறக்கும் போது என்ன சொல்லுவாங்க? புல்லா பிறக்க வச்சாரு, அப்புறம் 2வது அறிவு 3வது அறிவு. இதுல கல்லும் மண்ணும் வராது. கல்லையும் மண்ணையோ பிறவியில சேர்த்தது 2 பேர் தான். ஒருத்தர் மணிவாசகர், புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி பல்மிருகமாகியில கல்லாய் மனிதராய் அப்படின்னு கல்லாய் பிறக்க வைத்தான்னு மணிவாசகர் சொல்றாரா? அவருக்கு பிறகு ஆன்மா கல்லாகவும் மண்ணாகவும் பிறக்கும் என்று சொன்னது வள்ளல் பெருமான் தான். அதனாலதான் ஒரு கதையில மண்ணாங்கட்டி உடஞ்சா கூட ஒருத்தர் ஏன் அழுதாருன்னா அது உள்ளேயும் ஆன்மா இருக்குது. மண்ணாங்கட்டி உடஞ்சது ஏன்பா அழுதாருன்னா வள்ளலார், அது உள்ளேயும் ஆன்மா இருக்குது. இப்போ நம்மளை முதல்ல மலையாவும் மண்ணாவும் நம்ம பிறப்போமா, பிறந்து அதுல நம்ம என்னெல்லாம் துன்பம் அனுபவிச்சோமா, செடி கொடியாகவும் பிறந்து மலைக்கல்லாகவும் பிறந்து கிள்ளுண்டு கலையுண்டு வெட்டுண்டு அறுப்புண்டு உலர்ப்புண்டு உடைப்புண்டு வெடிப்புண்டு. இப்போ ஒரு பாறை வெடிக்கிறதுக்கு கூட நமக்கு பார்த்து கண்ணீர் விடணும். ஏன்? அது வெடிக்குது, அது ஏதோ ஒரு உயிர் பிறந்திருக்குது, கல்லா பாறையா, அது கூட வெடியுதுன்னா அது அந்த துன்பத்தை அனுபவிக்குதுன்னு அர்த்தமா. துன்பத்தை அனுபவிக்குது. கிள்ளுண்டு அரைப்புண்டு. மரமா பிறக்கிறோம், போன் பேசுறான், சும்மாவா பேசுறான்? ஒரு கிளைய உருவினே தான் போன் பேசுறான். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணினே இருக்கிறோம். கிள்ளுண்டு அரைப்புண்டு தேய்ப்புண்டு இதெல்லாம் அனுபவிச்சு இந்த துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கணுமா? இந்த ஆன்மா துன்பத்தை அனுபவிக்குதான் வள்ளலார் சொல்றார். இப்ப என்ன செய்யறாரா? இந்த அவஸ்தைகள் எல்லாம் இறந்து
அத்தாவர யோனி வர்க்கங்களில் எல்லாம் அடைந்து இப்ப அடுத்து எறும்பு, செல், புழு, பாம்பு, உடும்பு, பள்ளி முதலியவாகவும், தவளை, சிறுமீன், முதலை, சுறா, திமிங்கலம் முதலவாகவும் பிறந்து இப்ப அடுத்த பிறவிக்குள்ள எடுத்துட்டு போறான். இதான் ஆர்டர், இதான் ஆர்டர். இப்ப நீங்களாம் இங்க இருக்கிறீங்க, நீங்க எந்த மலையில கல்லா இருந்தீங்க, எந்த ஆத்து வாரத்துல மண்ணா இருந்தீங்கன்னு நமக்கு தெரியாது. நான் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியாது, வாசனை இருக்கும். உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனா உங்களுக்கு அந்த வாசனை இருக்கும். சில பேருக்கு சில இடத்துக்கு போனா இது என்னமோ தெரியல, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்குதுன்னா எங்கேயோ மண்ணாங்கட்டியா ஓரமா உட்காந்து இருந்துக்கிறீங்க பல வருஷம்னு அர்த்தம். எனக்கு இந்த மலை ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த மலைக்கு வந்தா எப்பவுமே எனக்கு எப்பயோ ரொம்ப நாளா வந்த மாதிரி இருக்குதுன்னா எங்கேயோ பாறையா பரபரன்னு உட்காந்து இருந்துக்கிறீங்க, வெயில்ல உட்காந்துக்கிறீங்க, பல ஆண்டுகள் இருந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் அதை பொருள்படுத்திக்கணும். அப்போ இப்படி இருந்த நமக்கு அடுத்த என்ன இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னா இந்த செல்லாக மற்ற உயிர்களாக கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்ப அங்க நம்ம சில துன்பங்களை அனுபவிக்கிறோம். தேய்ப்புண்டல், நசுக்குண்டல், அடியுண்டல், பிடியுண்டல், இந்த மாதிரியான அனுபவங்கள் அவஸ்தைகள் எல்லாம் பெற்று அப்புறம் ஈ, வண்டு, தும்பி, குருவி, காக்கை மாதிரி பிறந்து அடியுண்டு, பிடியுண்டு, அழைப்பு உண்டு, உழைப்பு உண்டு, இந்த துன்பங்கள் எல்லாம் அனுபவித்து ஆடு, மாடு, யானை, கரடியாக பிறந்து குத்துண்டு, வெட்டுண்டு, தாக்குண்டு, அதற்கு பின்னால் தான் நம்ம என்னவா வந்து பிறக்கிறோம், இந்த மனுஷ தேகத்தை வந்து அடையறோம்னு சொல்றார். இப்போ அவர் என்ன சொல்ல வர்றார் பாருங்க, கடைசியா இந்த மனித பிறவியை எடுத்த நாம் எல்லாம் உண்மை கடவுளாக இருக்கிற இறைவனோடு நம்மை சேர்ப்பித்து இந்த மனித பிறவி நமக்கு இருக்கிற கடைசி துன்பம் என்ன? பாறையா பிறந்தா வெட்டுண்டு, வெடிப்புண்டு, மரமா பிறந்தா கில்லுண்டு, அரைப்புண்டு, பறவையா பிறந்தா அழைப்புண்டு, உழைப்புண்டு, மிருகமா பிறந்தா அடி உண்டு, தடி உண்டு, மனுஷனா பிறந்தா மனைவி உண்டு, பிள்ளை உண்டு. சொல்லாமா துன்பத்துக்கு சரியான 2 காரணங்கள்னு. மனுஷனா பிறந்தா என்னன்னா வள்ளல் பெருமான் சொல்ற மனுஷனுக்கு என்னன்னா இருக்குன்னா மரணம், பிணி, மூப்பு, பயம். இது மனுஷனுக்கு மரணம், பிணி, மூப்பு, பயம். இப்ப இதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும். இப்ப அதுல இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கணும்னா அடுத்த பிறவிக்கு தள்ளிட்டு கூட்டு போறாரு. இப்ப மனுஷ பிறவிக்கு அடுத்து என்ன இன்னொரு பிறவி, ஏலியன் பிறவிக்கு கூட்டு போட முடியும்? இந்த இந்த மனித பிறவியில இருக்கிற இந்த துன்பங்கள்ல இருந்து விடுதலை செய்யணும்னா என்னப்பா பண்றதுன்னா வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், கடவுள் திருவருள் விளக்கம் எப்போது கிடைக்கிறதோ அப்போது இந்த மரணம், பிணி, மூப்பு முதலிய அவத்தைகள் எல்லாம் நம்மை விட்டு போகும்னு சொல்றார். அப்ப கடவுளுடைய அந்த விளக்கம் எப்போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா வள்ளல் பெருமான் நிறைவாக கொண்டு வந்து வைக்கிற இடம், நாம் எல்லாம் நித்தியராக வாழ்கிற போது கடவுள் விளக்கம் கிடைக்கும். நித்தியராக எப்போது வாழ முடியும் அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் ஜீவ முக்தர்கள் ஆகிறோமோ அப்போது அது நடக்கும். கடின சித்தர்களாக இருந்தால் நடக்காது. அப்ப ஜீவ முக்தர்கள்னா என்ன, கடின சித்தர்கள்னா என்னன்னா யாரெல்லாம் அறிவையும் மனத்தையும் ஒழுக்கத்தின்பால் செலுத்தி ஜீவகாருண்யம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஜீவ முக்தர்கள், செய்யாதவர்கள் எல்லாம் கடின சித்தர்கள். இப்ப கடின சித்தரா இருந்தா உங்களுக்கு என்ன நடக்கும்னா திரும்ப யூ கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன், மீண்டும் மண்ணாய் கல்லாய் பிறந்து வெட்டுண்டு, வெடிப்புண்டு, திரும்ப மற்றவெல்லாம் பிறந்து. பாருங்க அப்பயாவது குவாரிலாம் இல்லை, இப்ப குவாரிலாம் வந்துடுச்சு. நீங்க எங்கேயாவது கல்லா மண்ணா பிறந்து உங்களை கான்ட்ராக்டருக்கு எவனா எடுத்து கொடன்னு கொடைஞ்சி அனுபவிக்க கூடாது. அப்புறம் அங்கிருந்து ஆரம்பிக்கும் நமக்கு திரும்ப. இப்ப வள்ளலார் என்ன சொல்றாரு பாருங்க, கிடைத்தற்கரிய மனித தேகம்ங்கிறார். ஏன் இப்ப 10 படி இருக்குது மொத்தம் ஏறுறதுக்கு, 10வது படி வந்துட்டீங்கன்னா அந்த படி ரொம்ப ப்ரீஷியஸ்ல, அதோட முக்கியமானது. அப்ப அந்த அந்த நீங்க அது விட்டுறக்கூடாதுங்கிறார். இப்ப என்ன சொல்றாரு வள்ளல் பெருமான், யாரெல்லாம் ஜீவமுத்தர்கள் ஆகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மீண்டும் மரணம் பெற்றாலும் நல்ல கவனிங்க, ஜீவமுத்தர்களுக்கு மீண்டும் மரணமுற்றாலும் ஜீவமுத்தர்கள் முதலில் இருந்து வரப்போவதில்லை, மீண்டும் நல்ல மனித சமூகத்தில் வந்து பிறப்பார்கள். அவங்க எப்படி பிறப்பாங்களாம், திருவருட்பாவை யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை, சன்மார்க்கத்தை யாரும் கை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது பிறந்து வளர்ந்து கொஞ்சம் அறிவு வரும்போது தானாவே சன்மார்க்கத்தின் மேல ஈடுபாடு கொண்டு வந்துருமா. ஏன்னா அது போன ஜென்மத்துல ஜீவமுத்தரா இருந்திருக்கு. இப்ப நீங்கெல்லாம் சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கிறீங்க, சில பேர் அம்மா அப்பாவால வந்தவங்க கிடையாது, நீங்களா வந்திருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, போன ஜென்மத்தில் நீங்க ஜீவமுத்தரா இருந்திருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடின சித்தரா இருந்திருந்தீங்கன்னா இந்நேத்திக்கு இதே அர்த்தநாரிபாளையத்துல பெருமாள் மலை கீழே பாறையாவோ இல்ல கீழே நாயாவோ இல்ல பேயாவோ சுத்தின்னு இருக்கணும். நம்ம ஏன் திரும்ப மனுஷனா பிறந்திருக்கிறோம்னா நம்ம எங்கேயோ ஜீவமுத்தர்களா இருந்திருக்கும், அதனால தொடர்ச்சி நமக்கு இன்னைக்கு திரும்ப இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இப்ப வள்ளலார் ஒரு வார்த்தை சொல்றார், இந்த ஜீவமுத்தர்களாக இருக்க நமக்கு தேவை ஜீவகாருண்யம் என்றால் அந்த ஜீவகாருண்யத்தை தடையில்லாமல் நம்ம செய்யணுங்கிற, தடையில்லாம செய்யணும். அப்ப எதெல்லாம் நமக்கு தடையா வந்துருது, இப்படிதான் அந்த
சிறு விண்ணப்பத்தை முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்? சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும் அப்படின்னு அந்த விண்ணப்பத்தை முடிக்கிறார். இப்ப நான் நிறைவுக்கு வந்துடுறேன், நேரம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏன் வள்ளலார் இது இவ்வளவு விளக்கினார் தெரியுமா? சிறு விண்ணப்பத்தை சத்தியம்னு ஒரு வார்த்தை சொன்னார். சத்தியம்னா நமக்கு புரிஞ்சிருது, வள்ளலார் சத்தியம் பண்ணா அது சரியா தான் இருக்கும். ஆனா வள்ளலார் யோசிச்சார், வெறும் சத்தியம்னு சொன்னா எனக்கு புரியாது. இப்ப நான் ஒரு பாட்டு 3 முறை சத்தியம் பண்ணாருன்னு சொன்னேனே, 5 முறை சத்தியம் பண்ணாருன்னு சொன்னேனே, அதிகமாக சத்தியம் அதுதான். அந்த 5 முறை சத்தியத்தை என்ன சொல்றார்? நித்திய நெறியில் சேர்கிறார், சன்மார்க்க சங்கத்துல சேருங்கிறார். அப்ப அந்த 5 முறை சத்தியம் பண்றார். ஏன் சேரணும்னா அதுக்குதான் இந்த சிறு விண்ணப்பம். ஏன் சேரணும்? உனக்கு இத்தனை பிறவி வந்திருக்குதுல்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறல்ல, திரும்ப முதல்ல இருந்து நீ கஷ்டப்படணுமா? கஷ்டப்படக்கூடாதுன்னா நீ ஜீவகாருண்யத்தை செய். நீ ஜீவகாருண்யத்தை செய்யறதுக்கு இந்த பிறவியை நினைச்சு பார்த்தாலே போதும். ஏன் இத்தனை துன்பங்களை நம்ம அனுபவிச்சோம் தெரியுமா? இப்ப நீ போய் ஒரு பாறையை உடைக்கும் போது உனக்கு தோணும், நானும் இப்படிதானே பாறையா பிறந்திருப்பேன், என்னையும் ஒருத்த இப்படிதானே வெட்டிருப்பான். நீங்க ஒரு கோழியை அடிக்கும் போது நானும் இப்படித்தானே கோழியா இருந்திருப்பேன், என்னையும் ஒருத்த தொத்தி தொத்தி பிடிச்சிருப்பான் தானே, முட்டை போடலான்னு போட்டு முட்டி முட்டி அடிச்சிருப்பான் தானே. இப்ப நம்ம போய் ஒரு கோழி அடிக்கிறமே, இது சரியா இருக்குமா? இப்போ உங்களுடைய பழைய துன்பம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். நீங்க இப்போ புது உயிருக்கு துன்பம் கொடுக்கும் போது உங்க பழைய துன்பங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வந்துடும். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வந்துடும். இப்படி யோசிச்சு பாருங்களேன், உங்க பெரியப்பா செத்து போயிட்டாரு, இல்லை உங்க அண்ணன் தவறிட்டாரு, இப்போ உங்க முன்னாடி ஒரு கோழி ஓடுது, அடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நம்ம பெரியப்பாவா இருந்ததுன்னா, நம்ம அண்ணாவா இருந்ததுன்னா, ஏன் வாய்ப்பு இல்லையா? இருக்கும். இதுதான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. எல்லா உயிர்களையும் ஆன்ம சகோதரர்களாக பார்ப்பது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஆன்மாக்கள், நம்ம மனுஷனா இருக்கிறோம், எல்லா ஆன்மாவும் மனுஷனாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் வள்ளலார் இந்த விண்ணப்பத்தில் நமக்கு சொல்றார். அது மலையாகவோ மரமாகவோ புல்லாகவோ பூண்டாகவோ ஏதோ ஒண்ணு பிறக்கும்பா. அப்ப எல்லா ஆன்மாவையும் சகோதரர்களாக நினைக்கிற அந்த பக்குவம் வந்ததுன்னா, அந்த ஜீவகாருண்யம் வந்ததுன்னா கடவுள் விளக்கம் வந்துடும். கடவுள் விளக்கம் வந்ததுன்னா இந்த மரணம், பிணி, மூப்பு போன்ற பயம் போன்ற எந்த துன்பங்களும் இல்லாமல் உன்னுடைய வாழ்வு நித்திய வாழ்வு ஆகும். இதுவே சத்தியம் என்று ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்தார் வள்ளலார். இதுதான் வள்ளலார் சத்தியம் என்று ஒரு வார்த்தையில் சொன்னார். அந்த சத்தியம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இந்த சிறு விண்ணப்பம். இந்த சிறு விண்ணப்பத்தை படிச்சீங்கன்னா அதுதான் சத்தியம். இப்ப வள்ளலார் நமக்கு 5 முறை சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்னா மனசுல வச்சுக்கோங்க. 5 முறை சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். என்னன்னு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்? நான் திரும்ப அந்த பாடலோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். 5 முறை அவர் செய்து கொடுத்திருக்கிற சத்தியத்தினுடைய மகத்துவத்தை நம் எல்லோரும் மனதிலே நிறுத்தி இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்வோம். அவர் சொல்லுகிறார், நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர். நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர். நித்தியம் சேர்ந்தனா மரணமில்லாத பெருவாழ், அதான் நித்தியம். மரணமில்லா பெருவாழை தரக்கூடிய சன்மார்க்க சங்கத்திலே என்னை சேர்த்தார். நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர். நீ இனி நன்முக்தியும் ஞானமை சித்தியும். முக்தினா என்ன, சித்தினா என்ன நான் உங்களுக்கு விலைக்கு சொன்னேன். சோ முக்தியும் ஞானமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். எப்போ உனக்கு புத்தியும் கிடைக்கும், சித்தியும் கிடைக்கும், எப்போ உனக்கு விடுதலையும் கிடைக்கும், வீடு பேரும் கிடைக்கும்னா எப்போது நீங்கள் நித்திய மார்க்கத்துக்குள் சேருகிறீர்களோ அப்போதுதான் அது கிடைக்கும். சத்தியம் 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 சத்தியமே. 5 முறை சத்தியம் செய்து வள்ளல் பெருமான் நமக்கு இதை நிறைவு செய்கிறார். இதுல இன்னும் ஒரே ஒரு சூட்சுமத்தை சொல்லிடுறேன். ஏன் சன்மார்க்க சங்கத்துல சேர்றதுக்காக 5 முறை சத்தியம் பண்ணாருன்னா, சன்மார்க்க சங்கத்துல நீங்க சேர்ந்துட்டா போதும், மற்றதெல்லாம் தானா நடந்துரும்னு வள்ளல் பெருமானுக்கு தெரியும். சன்மார்க்க சங்கத்துல சேர்ந்தா போதும், மற்றதெல்லாம் தானாவே நடந்துருங்கிறதாலதான் மற்றதுக்கு அதிக சத்தியம் செய்யாத வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தில் சேருவதற்கு மட்டும் 5 முறை சத்தியம் செய்திருக்கிறார். வள்ளல் பெருமான் இந்த ரஜினி டைலாக் மாதிரி, ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி வள்ளலார் ஒரு முறை சத்தியம் சொன்னா 100 சத்தியத்துக்கு சமம்னா இங்க 5 முறை சத்தியம் செய்திருக்கிறார்னா இது 500 சத்தியங்களுக்கு சமம். அப்ப அதை கண்மூடித்தனமா நம்பலாம். சன்மார்க்க சங்கத்துக்குள்ள வந்தா என்ன கிடைக்கும்? சத்தியம் பண்ணியிருக்காரு ஐயா 5 முறை, கண்மூடி உள்ளவாங்க, கண்ணை மூடி உள்ளவாங்க, எல்லாமே சரியாக நடக்கும் என்பதை நம் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை நமக்கு அளித்து தந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும்
நம்முடைய சாது பெருமக்களுக்கும் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.